வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு இல்லம் தேடி தேர்வுல 10th தமிழ் 13th டெஸ்ட் இல்லம் தேடி தேர்வு 13வது தேர்வு 10th தமிழ் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்குண்டான விடை மற்றும் விளக்கங்களை பார்க்க போறோம். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் வெற்றி என்பது உங்களை தேடி வரும். அதனால் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் உங்களுக்கு லைஃப் அமையும். நல்லபடியாக உங்களுக்கு டிஎன்பிசியில் ஜாப் கிடைக்கும். சரிங்களா? ஸோ வாங்க நம்ம எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். ஸோ முதல் கேள்வி, தென்னன் மகளே என்ற அடியில் உள்ள தென்னன் என்பது பொருள் என்ன? தென்னன் மகளே என்ற அடியில் உள்ள தென்னன் என்பதின் பொருள் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. சேரன், சோழன், பாண்டியன், கலப்பிரர்கள். சரிங்களா? இதுல விடை என்னன்னா பாண்டியன். விடை சி, பாண்டியன். தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே. தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே. இன்னரும் பாப்பத்தே என் தொகையே நற்கணக்கே மண்ணுஞ்சிலம்பே மணிமே கலை வடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துவோமே என்று பாவலரு பெருஞ்சித்தனார் பாடியிருக்கார். அதுல யாரை பத்தினா தென்னன்றது யாரை பத்தி? பாண்டியனை பத்தி பாடியிருக்கார். பாண்டிய நாட்டு மண்ணின் மகளே திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே. திருக்குறளின் பெரும் பெருமைக்குரியவளே. 10 பாட்டே 8 தொகையே 11 கீழ்கணக்கே நிலைத்த சில பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கியலும் நினைவுகளால் தனை விழுந்து தலை பணிந்து வாழ்த்துகின்றோம் என்று தமிழை பத்தி பாவலரு பெருஞ்சித்தனார் தமிழோட சிறப்பு பத்தி சொல்லியிருக்காரு. இந்த பாடல தமிழோட சிறப்பு பத்தி சொல்லியிருக்காரு. இரண்டாவது கேள்வி, பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்களில் பொருந்தாததை தேர்ந்தெடு. பொருந்தாதை தேர்ந்தெடு. என்ன? திருக்குறள் மேற்பொருளுரை, மக புகுவஞ்சி, பள்ளி பறவைகள், பாவிய கொத்து, உலகியல் 100. ஸோ இந்த 5மே பாத்தீங்கன்னா அவர் இயற்றிய நூல்கள் தான். சரிங்களா? ஸோ இந்த 5மே பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல்கள். அப்ப விடை என்ன? மேற்கண்ட எதுவும் இல்லை. உலகியல் 100, பாவிய கொத்து, நூறாசிரியம், கணுச்சாறு, என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், மகபுக வஞ்சி, பள்ளி பறவைகள், திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது ஆகிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நூல்கள் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. மூன்றாவது கேள்வி, குடுக்கை என்றால் சுரையின் ஓடு. சுரைக்காயோட அந்த ஓடு சொல்லுவாங்கல்ல, ஸோ சுரையின் ஓடு. மட்டை என்றால் தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி. தேங்காயில் இருக்கக்கூடிய நெற்றியோட மேல் பகுதி தான் மட்டை எனில், கொம்மை என்பது எவற்றின் தோல் வகை? கொம்மைனா அப்ப எதோட தோல் வகை? கரும்பு, நெல்லா, இல்ல வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் மூடி இருக்குல்ல அதோட உண்மையா, இல்லைன்னா கம்பு, கேழ்வரகு முதலியவற்றின் மூடியா, இல்ல சோளம், திணை முதலியவற்றின் உமியா? விடை பாத்தீங்கன்னா வரகு, கேழ்வரகு முதலியவற்றோட மூடி. சரிங்களா? உமி இருக்குல்ல அதுதான் உங்களுக்கு விடை பி. அப்ப கொம்மை என்பது வரகு, கேழ்வரகு முதலியவற்றின் மூடி, உமி. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த மேல் தோல், அந்த மெல்லிய தோல், அந்த தடினமான தோல்லாம் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பொருளுக்கு பாத்தீங்கன்னா இப்போ தொலி அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங்? சரிங்களா? தோல் அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்? அப்ப தொலி அப்படின்னாச்சுன்னா மிகவும் மெல்லியது, மிக மெல்லியது, ரொம்ப மெல்லிசா சொல்லுவாங்கல்ல, சோ அந்த தோல் அதுதான் தொலிமாங்க. சரிங்களா? அந்த தோல் அப்படின்னா திண்ணமானது, திண்ணமானது, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய திண்ணமானது. தோடு அப்படின்னா வன்மையானது, ரொம்ப ஹார்டா இருக்கும். சரிங்களா? ஓடு அப்படின்னா மிகவும் வன்மையானது. ஓடு என்றால் மிகவும் வன்மையானது. அப்ப தொலி என்றால் மிக மெல்லியது, ரொம்ப மெல்லிசான லேயர் இருக்கும். தோல் என்றால் திண்ணமானது, அடுத்த கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் அதிகமா இருக்கும். தோடு என்பது வன்மையானது, ரஃப்பானது. ஓடு என்றால் மிகவும் வன்மையானது, சோ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமையின் ஓடு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். குடுக்கை என்பது சுரையின் ஓடு. குடுக்கை என்பது சுரையின் ஓடு, அதான் முதல்ல பார்த்தோம். மட்டை என்பது தேங்காய் நெற்றியின் மேற்பகுதி. தேங்காயில இருக்கக்கூடிய நெற்றியோட மேற்பகுதி மட்டை. உமி நெல், கம்பு முதலியவற்றின் மூடிதான் உமி. கொம்மை இதான் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வரகு, கேழ்வரகு முதலீட்டின் உமி தான் கொம்மை. நான்காவது கேள்வி, தமிழ் திரு இரா இளங்குமரனார், திரு இரா இளங்குமரனார் போல இமைகளை மூடி. சரிங்களா? அந்த இமைகளை மூடிங்க. இமைகளை மூடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்ட மற்றொரு தமிழ் கவிஞர் யார்? மற்றொரு தமிழ் கவிஞர் யார்? திருவிக்காவா, பரிதிமார் கலைஞரா, மறைமலை அடிகளா, இல்ல மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனாரா? விடை பாத்தீங்கன்னா திருவிக்கா ஏ. விடை ஏ, திருவிக்கா. உலக பெருந்தமிழர் தமிழ் திரு இரா இளங்குமரனார் விழிகளை இழக்க நேரிட்டார். தங்களுடைய விழிகளை ஒருவேளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக் கூடாது என்று எண்ணியவர் யாரு? இரா இளங்குமரனார். அதற்காக
தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கற்றுக்கொண்டவர் இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனி பெரும் புகழை நல்கி வருபவர் தமிழ் தென்றல் இரா இளங்குமரனார். ஐந்தாவது கேள்வி, பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதி தம் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். முதல் கூற்று பல்வேறு இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதி தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர். இந்த 3 கூற்றுக்கும் சொந்தக்காரர் யாருன்னு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. யாருன்னா திருவிக்காவா, தனிநாயகம் அடிகளா, தேவநேய பாவனரா, இல்ல உவேசாவா? சோ விடை யாருன்னா சி, தேவநேய பாவனர். தேவநேய பாவனர் மொழிஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராக இருந்தவர் தேவநேய பாவனர். ஆறாவது கேள்வி, 1983 ஆண்டு செப்டம்பரில் TCM டேட்டா ப்ராடக்ட்ஸ் நிறுவனம் உருவாக்கிய தமிழ் கணினியின் பெயர் என்ன? தேவநேய பாவனர், தொல்காப்பியர், அகத்தியர், திருவள்ளுவர். விடை பாத்தீங்கன்னா திருவள்ளுவர். இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்துள்ளது. ஏழாவது கேள்வி, எடுத்துக்காட்டு உமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவது இணை ஒப்பு. இணை ஒப்பு. முரண்படாத மெய்யம்மையை சொல்லுவது சொல் முரண். மூன்றாவது பாத்தீங்கன்னா சொல்லும் முறையில் அழுத்தம் கொடுப்பதற்காக எதிரும் புதிருமான முரண்படும் கருத்துக்களை அமைத்து எழுதுவது முரண்பாடு மெய்மை. நான்காவது கூற்று, உயிர் இல்லாத பொருள்களை உயிர் போலவும், உயிர் உள்ளன போலவும், உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வது இலக்கணை. என்னன்னா, உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும், உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடைய போலவும் கற்பனை செய்வது எதுனா இலக்கணை. அப்ப இந்த 4 கூற்று கொடுத்திருக்காங்க. 1 2 3 4. இந்த 4 கூற்றுகள்ல சரியற்ற இணை அல்லாததை பாத்தீங்கன்னா, சரியற்ற இணை அல்லாததைனா அப்ப இதெல்லாம் சரியான இணை கேட்டுங்க. அப்ப சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப விடை பாத்தீங்கன்னா 1 மற்றும் 4 சி. விடை சி. அப்ப என்னன்னா, உங்களுக்கு முதல் கூற்று என்ன? எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்துவது இணை ஒப்பு. இது சரியான கூற்று. உயிர் இல்லாத பொருட்களை உயிர் உள்ளன போலவும், உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வது இலக்கணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கூற்று சரியா இருக்கு, 2 3 கூற்று தவறா இருக்கு. விடை பாத்தீங்கன்னா 1 and 4 சி. அப்ப முரண்படு மெய்மை என்ன? முரண்படு மெய்மைனா பாராடாக்ஸ் சொல்றாங்க. படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும் உண்மையில் முரண்படாத மெய்மை. அப்ப உண்மையில் முரண்படாத மெய்மை எப்படி இருக்குன்னா, படிப்பவருக்கு முரண்படுவது போல இருக்கும். அதான் முரண்படு மெய்மை. சொல் முரண் ஆக்சிமோரன். சொல்லுவது முரண்பட்ட சொற்களை சேர்த்து எழுதுவார்கள். ஆனால் கலப்பில்லாத பொய் என்கிறோம். இதுதான் சொல் முரண். இணை ஒப்பு அனாலஜி. எடுத்துக்காட்டு உவமை அணியை உரைநடையில் பயன்படுத்தலாம். இணை ஒப்பு அனாலஜி. இலக்கணை பார்த்தோம். உயிர் இல்லாத பொருள்களை உயிர் உள்ளன போலவும், உணர்வு இல்லாத பொருள்களை உணர்வுடையன போலவும் கற்பனை செய்வதுண்டு. இது இலக்கணை. 8வது கேள்வி, பின்வரும் கூற்றுக்களுடன் தொடர்புடையது எது? முதல் கூற்று தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்கும். இரண்டாவது காலம் காட்டும். மூன்றாவது மூவிடத்திற்கும் உரியது. தன்மை, முன்னிலை, படர்க்கை. நிகழ்காலம், எதிர்காலம் அனைத்துக்கும் உரியது. அப்ப என்ன உங்களுக்கு? தொழிற்பெயரா, முதுநிலை பெயரா, முதுநிலை திரித்த பெயரா, இல்ல வினையால் அணையும் பெயரா? அப்ப விடை பாத்தீங்கன்னா அது வினையால் அணையும் பெயர். டி. விடை டி, வினையால் அணையும் பெயர். ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காலம். பாருங்க, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையால் அணையும் பெயராகும். இரண்டாவது, அது தன்மை
பன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய 3 இடங்களில் 3 காலங்களிலும் வரும். 3 இடங்களிலும் 3 காலங்களில் வரும். எடுத்துக்காட்டு, வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். வந்தவர் அவர்தான், பொறுத்தார் பூமி ஆழ்வார். 9வது கேள்வி, தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழியே. தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழியே எனும் பாடலடிகளை எழுதியவர் யார்? எனும் பாடல் அடிகளை எழுதியவர் யார்? பெருஞ்சித்திரனார், கா. நமச்சிவாயர், பாரதிதாசன், பாரதியார். விடை வந்து பார்த்தீங்கன்னா கா. நமச்சிவாயர். தேனினும் இனிய நற்செந்தமிழ் மொழியே தென்னாடு விளங்குற திகழ்ந்தன் மொழியே. இதான் கொஸ்டின். கா. நமச்சிவாயர் எழுதியிருக்கார். அடுத்து, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே உன்னைக்கும் உன்னை முகிழ்த்த நறுங்கனியே என்று பாவலரு பெருஞ்சித்திரனார் பாடியுள்ளார். மேலும் கா. சச்சிதானந்தன் என்ன பாடியிருக்காருன்னா, சாகும் போதும் தமிழ் படுத்தி சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று கா. சச்சிதானந்தம் பாடியுள்ளார். சோ இந்த கேள்வி கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால சைஸ் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணியிருக்குது. அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சோ வாங்க. 10வது கேள்வி பொறுத்துக. 10வது கேள்வி பொறுத்துக. புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா புரோகிதர் வரணும் அப்படின்றாண்டி அமாவாசை வராது. அமாவாசை வரது வந்துகிட்டே இருக்கும். புரோகிதர் தான் வரணும். அப்ப இது சொன்னது யாரு? சரிங்களா? அடுத்து, சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும். சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்தும் வைக்கும். இதை சொன்னது யார்? விருந்தும் வைக்கும் ஆலமர நிழலில் அமர்வேன் ஆள் என் விழுதைப்பார் அந்த அரசுக்கு இது உண்டா? அந்த அரசுக்கு இது உண்டா என்று கூறியவர் யார்? 3வது சி வந்து பாத்தீங்கன்னா, வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும். வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும். பாருங்க, வாழ்க்கை நடத்துவதற்கு பொருள்கள் பல வேண்டும். அது என்னன்னா, அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். கடைசி என்ன சொல்லிருக்காரு? இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும். சோ காசு பொருள் மட்டும் இருந்தா மட்டும் பத்தாது, அதை ஆளக்கூடிய அறிவு நமக்கு வேணும்னு சொல்லிருக்காரு. இது யார் சொன்னாங்க? அடுத்து டி, குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம். குடிசைகள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம். பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம். பாருங்க, குடிசைகள் ஒரு பக்கம் குடிசையா இருக்கு, இன்னொரு பக்கம் கோபுரமா இருக்குது. பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் இருக்குது, புளிச்சேப்பக்காரர்கள் மறுபக்கம் இருக்கிறாங்க. இதை பாடினது யாரு? யாருன்னு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம விடை பார்ப்போம். புரோகிதருக்காக அமாவாசை காத்திருப்பதில்லை யார் சொல்லியிருக்காங்கன்னா, வா. ராமசாமி சொல்லியிருக்காரு. வா. ராமசாமி சொல்லியிருக்காரு. சோலையில் புகுவேன் மரங்கள் கூப்பிடும் விருந்து வைக்கும் ஆலமர நிலையில் அமர்வேன் ஆள் என் விழுதைப்பார் அந்த அரசுக்கும் இது உண்டோ? இப்படி சொன்னது யாரு? திருவிக்கா. இத திருவிக்கா சொல்லியிருக்காரு. வாழ்க்கை நடத்துவதற்கு பல பொருள்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறியவர் யார்? மு. வரதராசனார். மூவா இதை சொல்லியிருக்காரு. மு. வரதராசன் சொல்லி. குடிசைக்காரர்கள் ஒரு பக்கம் கோபுரங்கள் மறுபக்கம். பசித்த வயிறுகள் ஒரு பக்கம் புளிச்சேப்பக்காரல் மறுபக்கம் அப்படின்னு யார் சொல்லிருக்காங்கன்னா, பா. ஜீவானந்தம் சொல்லிருக்காரு. அப்ப விடை என்ன? ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. அப்ப விடை 4, 3, 1, 2. இதுதான் உங்களுக்கு விடை. 11வது கேள்வி, வடலி என்பது எந்த தாவரத்தின் இளம் பயிர் வகை? சோ மடலி அல்லது வடலி அல்லது மடலி என்றும் சொல்லுவார். சரிங்களா? வடலி அல்லது மடலி என்பது எந்த தாவரத்தின் இளம் பயிர் வகை கேட்டிருக்கிறாங்க கேள்வி. விழாவின் இளநிலை, மாவின் இளநிலை, நெல்லின் இளநிலை, பனையின் இளநிலை. விடை வந்து பாத்தீங்கன்னா பனையின் இளநிலை. விடை பனையின் இளநிலை. அப்போ நாற்று, இதோட நாற்று வந்து பாத்தீங்கன்னா எதோட இளநிலைனா நெல், கத்திரி முதலியவற்றின் இளநிலை தான் நாற்று. கன்று, மாக்கன்று, புளியங்கன்று, வாழைக்கன்று சொல்றோம்ல. சோ முதலியவற்றின் இளநிலை. அப்ப கத்திரி நாற்று, நெல் நாற்று சொல்லுவாங்க. நாற்று வைக்க போற சொல்லுவாங்கல்ல. சோ அதான் நெல் நாற்று, கத்திரி நாற்று. குருத்து, வாழை குருத்து, வாழையின் இளநிலை. குருத்து, வாழை குருத்து. பிள்ளை, தென்னம்பிள்ளை, தென்னையின் இளநிலை. பிள்ளை, தென்னம்பிள்ளை. குட்டி, விழாக்குட்டி, விழாவின் இளநிலை. மடலி அல்லது வடலி, பனையின் இளநிலை. இதுதான் நம்ம பார்த்தோம். கொஸ்டின் தான். சோ மடலி அல்லது வடலினா பனையின் இளநிலை. 12வது கேள்வி, இவற்றில் சரியற்ற இணைகளை தேர்ந்தெடு. சோ மேல என்ன கொடுத்திருக்காங்கன்னா காற்றுகள். சரிங்களா? சோ ஊதைக்காற்று, வெப்பக்காற்று, மலைக்காற்று, இதமான காற்று. சோ இதுக்கு ஒரு பேர் இருக்கு. சரிங்களா? இந்த பேர்ல எது சரியா பொருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. குணக்கு என்றால் ஊதைக்காற்று, குணக்கு என்றால் ஊதைக்காற்று, குடக்கு என்றால் வெப்பக்காற்று, வாடை என்றால் மலைக்காற்று, தென்றல் என்றால் இதமான காற்று. சோ இதுல எது சரியா
பொருந்திலன்னு கேட்கிறேன். சரியற்ற இணைகள் கேட்டிருக்காங்க. சரியற்ற இணைகளை தேர்ந்தெடு. குணக்கு என்பது உதைக்காற்று அல்ல. குடக்கு என்பது வெப்பக்காற்று. இது சரியா இருக்கு, சரியா பொருந்திருக்கு. வாடை என்பது மலைக்காற்று அல்ல. தென்றல் என்பது இதமான காற்று. இது சரியா பொருந்திருக்கு. அப்ப சரியா இது பொருந்தல 1 மற்றும் 3. அப்ப விடை சி. விடை சி. சோ குணக்கு என்றால் மலைக்காற்று, வாடை என்றால் ஊதைக்காற்று. குணக்கு என்றால் மலைக்காற்று, வாடை என்றால் ஊதைக்காற்று. காற்றுகளோட என்ன திசையிலிருந்து வீசு, என்ன வகையில் பார்ப்போம். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்று பொருள். கிழக்கு என்பதற்கு குணக்கு என்று பொருள். கிழக்கிலிருந்து வீசும் கொண்டல் குளிர்ச்சி தரும். கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல். கிழக்கிலிருந்து வீசும்போது கொண்டல். குளிர்ச்சி தரும், இன்பத்தை தரும், மழையை தரும் கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் இது மலைக்காற்று எனப்படுகிறது. குளிர்ச்சி தரும், இன்பத்தை தரும், மழையை தரும் கடல் பகுதிக்கு மேலுள்ள மலை மேகங்களை சுமந்து வருவதால் இவை மலைக்காற்று எனப்படுகிறது. மேற்கு காற்று என்பதற்கு குடக்கு என்று பெயர். மேற்கிலிருந்து வீசும்போது கோடை காற்று சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் கோடை. மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறது. மேற்கிலிருந்து அதிக வலிமையோடு வீசுகிறது. வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் இது வெப்ப காற்றாகியது. வறண்ட நிலப்பகுதியில் இருந்து வீசுவதால் இது வெப்பக்காற்றாகியது. வடக்கு என்பதற்கு வாடை என்று பொருள். வாடை காற்று பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று எனப்படுகிறது. பனிப்பகுதியிலிருந்து வீசுவதால் மிகவும் குளிர்ச்சியான ஊதை காற்று என்று கூறப்படுகிறது. தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று. தெற்கிலிருந்து வீசும்போது தென்றல் காற்று மரம், செடி, கொடி, ஆறு, மலை, பள்ளத்தாக்கு என பல தடைகளை தாண்டி வருவதால் வேகம் குறைந்து இதமான இயல்பு கொள்ளும். இதுதான் உங்களுக்கு தென்றல் காற்று என்று அழைக்கப்படுகிறது. இதமான தென்றல் காற்று என்று அழைக்கப்படுகிறது. 13வது கேள்வி. காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதலிடமா, இரண்டாவது இடமா, நான்காவது இடமா, ஐந்தாவது இடமா? முதலிடத்தில் உள்ளது. விடை ஏ, முதலிடத்தில் உள்ளது. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா 5வது இடம் பெற்றுள்ளது. இந்தியா 5வதாக இடம் பெற்றுள்ளது. இந்தியாவில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளது. 14வது கேள்வி. பருவக்காற்றின் உதவினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்ய புதிய வழியை கண்டுபிடித்தவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? கிமு முதல் நூற்றாண்டா, கிபி முதல் நூற்றாண்டா, கிமு 2ஆம் நூற்றாண்டா, கிபி 2ஆம் நூற்றாண்டா? விடை வந்து பார்த்தீங்கன்னா பி, கிபி முதல் நூற்றாண்டு. ஹிப்பாலஸ் பருவக்காற்று. கிபி முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் எனும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்ய புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிவேகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்துக்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார். அதனாலதான் ஹிப்பாலஸ் பருவக்காற்று. ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியே யவன கடல் வணிகம் அதிகம் பெருகிற்று. ஹிப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் யவன கடல் வணிகம் அதிகம் பெருகிற்று. 15வது கேள்வி. வலிமிகின் வழி இல்லை என்று கூறியவர் யார்? ஔவையார், பலபட்டடை சொக்கநாத புலவர், ஐயூர், முடவனார், மருதன், இளநாகனார்? விடையார்னா ஐயூர், முடவனார். வலிமிகின் வழியில்லை புறநானூறு சொல்லுது. சரிங்களா? வலிமிகின் வழியில்லை புறநானூறு சொல்லுது என்று ஐயூர் முடவனார் சிறப்பித்துள்ளார். இதுபோன்றே மதுரை இளநாகனார் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்று வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்றே மதுரை இளநாகனார் புறநானூற்றில் கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்று வேகத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளார். 16வது கேள்வி. குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும்? குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு எத்தனை ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும்? இதுதான் கேள்வி. 1000, 50,000, 1 லட்சமா இல்ல 2 லட்சமா? விடை வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சம். அப்ப குளோரோஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு
1 லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சேர்த்து விடுகிறது. 1 லட்சம் ஓசோன் மூலக்கூறுகளை சேர்த்து விடுகிறது. விடை சி 1 லட்சம். 17வது கேள்வி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டு பெற்றவர் யார்? நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா. வசன கவிதை அறிமுகப்படுத்தியவர் யார்? வசன கவிதையை இவர் அறிமுகப்படுத்தியுள்ளார். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர். நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர். வசன கவிதையை அறிமுகப்படுத்தியவர். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டா சுப்பிரமணிய பாரதியார். விடையா இங்க இருக்கு பி சுப்பிரமணிய பாரதியார். மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுகிறார். சிந்துக்கு தந்தை, எட்டயபுர ஏந்தல், பாட்டுக்குறு புலவன் என்று பாரதியாரை பாரதிதாசன் பாராட்டியுள்ளார். பெண்ணடிமைத்தனத்தை தன் பாடல்களில் எதிர்த்து எழுதியவர். குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், காவியங்கள் போன்றவற்றை எழுதியவர். கண்ணன் பாட்டையும் பாப்பா பாட்டு, புதிய ஆட்சிச்சூடி, குழந்தைகளுக்கான நீதிகளையும் பாடல் வழியாக எழுதியவர். இந்தியா, சுதேசிமித்திரன் முதலிய இதழ்களின் ஆசிரியர். வசன கவிதை ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போய்ட்ரி, ஃப்ரீ வெர்ஸ் என்றழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகம் செய்யப்பட்டது. 18வது கேள்வி 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் எது? முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை. விடை பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. 10 பாட்டு நூல்களில் இதுவும் ஒன்று. 103 அடிகளை கொண்டுள்ளது முல்லைப்பாட்டு. இப்பாடலின் 1 முதல் 17 அடிகள் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளன. ஆசிரியப்பாவால் முல்லைப்பாட்டு இயற்றப்பட்டது. முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டுள்ளது. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடைய நூல் இதுவாகும். இதை படைத்தவர் காவிரி பூம்பட்டினத்து பொன்வணியனார் மகனார் நப்பூதனார். யார் முல்லைப்பாட்டை யார் படைச்சிருக்காங்கன்னா காவிரி பூம்பட்டினத்தை சேர்ந்த பொன் வணிகனார் மகனார் நப்பூதனார் இயற்றியுள்ளார். 19வது கேள்வி பொறுத்துக. நேமி, கொடுஞ்செலவு, சுவல், விருச்சி. நேமி என்றால் சக்கரம். நேமி என்றால் சக்கரம். கொடுஞ்செலவு என்றால் விரைவாக செல்லுதல். கொடுஞ்செலவு என்றால் விரைவாக செல்லுதல். சுவல் என்றால் தோல். சுவல் என்றால் தோல். விருச்சி என்றால் நற்சொல். விருச்சி என்றால் நற்சொல். நேமி என்றால் சக்கரம். கொடுஞ்செலவு என்றால் விரைவாக செல்லுதல். சுவல் என்றால் தோல். விருச்சி என்றால் நற்சொல். விடை பாத்தீங்கன்னா டி. விடை டி. 4, 3, 1, 2. 20வது கேள்வி வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எத்தனையாவது ஆண்டில் தொடங்கப்பட்டது? வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டில், எத்தனையாவது ஆண்டில் தொடங்கப்பட்டது? 1996, 1998, 2000, 2001. விடை பார்த்தீங்கன்னா சி 2000. 2000 ஆண்டு முதல் வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயல்களுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை தொடங்கப்பட்டது. புதுடில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பின் மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம். புதுடில்லியில் உள்ள உலக வானிலை அமைப்பு மண்டல சிறப்பு வானிலை ஆய்வு மையம் 2004 செப்டம்பரில் இருந்து புயல்களுக்கு பெயர் வைக்க 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. 64 பெயர்களை பட்டியலிட்டுள்ளது. வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. எந்தெந்த நாடு பார்த்தீங்கன்னா வங்கதேசம், இந்தியா, மாலத்தீவுகள், மியான்மர், ஓமன், பாகிஸ்தான், இலங்கை, தாய்லாந்து ஆகிய நாடுகள் இந்த பெயர்களை வழங்கியுள்ளன. இதில் இந்தியா கொடுத்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட பெயர்கள் அக்னி, ஆகாஷ், பிஜ்லி, ஜல். ஜல் என்றால் 4 பூதங்கள். கடைசியாக லெஹர். லெஹர் என்றால் அலை. இன்னும் வரவிருப்பவை என்னென்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா மேக், சாகர், வாயு, கஜா புயலின் பெயர் இலங்கை தந்தது. அடுத்து வந்த பெய்டி புயல் பெயர் தாய்லாந்து தந்தது. 21வது கேள்வி அமெரிக்கா, ஜப்பான், சீனா ஆகிய நாடுகளை தாக்கும் புயல்கள் எது? அமெரிக்கா, ஜப்பான், சீனா ஆகிய நாடுகளை தாக்கும் புயல்கள் எது? ஏ வலம்புரி புயல்கள், பி இடம்புரி புயல்கள், சி இவை இரண்டும், டி இவற்றில் எதுவும் இல்லை. விடை பாத்தீங்கன்னா இடம்புரி புயல்கள். விடை இடம்புரி புயல்கள் பி. இடம்புரி புயல்கள் வங்கக்கடலில் வீசும் புயலும் அமெரிக்காவை, ஜப்பானை, சீனாவை தாக்கும். வலம்புரி புயல்கள் ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கரை ஹவாய் தீவுகளை தாக்கும் புயல்கள். கொரியாலிஸ் விளைவு 1835 ஆண்டு பிரெஞ்சு நாட்டை சேர்ந்த கணித வல்லுநர் காஸ்பார்ட் குஸ்டாவ் கொரியாலிஸ் இந்த விளைவை கண்டுபிடித்தார். கொரியாலிஸ் விளைவை கண்டுபிடித்தார்.
புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கும் கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். புயலின் இந்த இருவகை சுழற்சிக்கும் கொரியாலிஸ் விளைவு என்று பெயர். 22வது கேள்வி, புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? கடலிலே ஒரு தோணி, செம்மீன், துர்க்கிரக அவலம், புயலிலே ஒரு தோணி. விடை பார்த்தீங்கன்னா டி, புயலிலே ஒரு தோணி. புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. இந்த நூலின் ஆசிரியர் பா. சிங்காரம். இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூண்டது. இவர் இந்தோனேசியாவில் இருந்தபோது தென்கிழக்காசிய போர் மூன்றது. அச்சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இப்புதினம். இந்த சூழலில் மலேசியா இந்தோனேசியா பகுதியில் நிகழ்வதாக உள்ள ஒரு கற்பனை படைப்பு இந்த படைப்பு இப்புதினமாகும். பா. சிங்காரம் இவர் சிவகங்கை மாவட்டம் சிங்கம் புனரியைச் சேர்ந்தவர். வேலைக்காக இந்தோனேசியா சென்றார். மீண்டும் இந்தியா வந்து தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றினார். இவர் அன்றைய சூழலில் அவருடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியுள்ளார். இவர் தன்னுடைய சேமிப்பான 7.5 லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கியுள்ளார். 23வது கேள்வி, குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றுவது எது? குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றுவது எது? இலுப்பைப்பூ, பாதிரிப்பூ, எருக்கம்பூ, பாங்கர் மலர். விடை பார்த்தீங்கன்னா பாதிரிப்பூ. விடை பி, பாதிரிப்பூ. பூ உண்டு, ஆனால் கண்ணிற்கு காட்சி தராமல் காண்டற்கு அரியவனாய் இருக்கும் மலர்கள். காண்பதற்கு அரியனவாய் இருக்கும் மலர்கள். ஆலமலர், பலாமலர். மலர் உண்டு, பெயரும் உண்டு, ஆனால் இதுதான் அது என்று உறுதியாக அறிய இயலாதுள்ள நிலையில் இருக்கும் மலர்கள். சுள்ளி மலர், பாங்கர் மலர். அகவிதழ் முதலிய உறுப்புகள் இருந்து அவை புறத்தே காட்சிப்படாமல் உள்ளேயே பொதிந்திருக்கும் மலர்கள். அத்தி, ஆலம், கொளிஞ்சி, பலா. பயன்பாடு நாற்றம் மக்களது விருப்பில் இடம்பெறாமை பொதுவில் ஒதுக்கப்பட்டமை கொண்டு மலரில் சில எளியவை ஆகின்றன. அவையானவை நெருஞ்சி, எருக்கு, பூளை, குறியிப்பூளை, வேலை, ஊமத்தம், கள்ளி, முருங்கைப்பூ. இவையெல்லாம் பயன்பாடு நாற்றம் மக்களது விருப்பில் இடம்பெறாமை பொதுவில் ஒதுக்கப்பட்டமை கொண்டு மலரில் சில எளியவை ஆகும். இலுப்பை பூக்கள் இனிப்பானவை. கரடிகள் மரத்தின் மீது ஏறி அவற்றை பறித்து உண்ணும். அப்ப கரடிகள் மரத்தில் ஏறி சாப்பிடக்கூடிய பூ எதுனா இலுப்பை பூ. பாதிரி பூ குடிநீருக்கு தன் மனத்தை ஏற்றும். மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும். மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும். இது மூங்கில் அரிசி எனப்படும். 24வது கேள்வி, பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த உறவினர் திரும்பிச் செல்லும் போது அவர்கள் பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்லவிருக்கிற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் என்று எனும் செய்தியை குறிப்பிடும் நூல் எது? பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பொருநாறாற்றுப்படை, சிலப்பதிகாரம். விடை பார்த்தீங்கன்னா சி, பொருநாறாற்றுப்படை. விடை சி, பொருநாறாற்றுப்படை. காலின் 7 அடி பின் சென்று பொருநாற்றுப்படை கூறுகிறது. காலின் 7 அடி பின் சென்று விருந்தினர்களை அனுப்பி வைப்பனர் என்று பொருநாற்றுப்படை சொல்கிறது. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய். என்று சிலப்பதிகாரம் கூறுகிறது. 25வது கேள்வி, குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இவள் என்ற பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? குறள் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இவள் என்று பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் எது? பெரிய புராணம், புறநானூறு, அகநானூறு, சிலப்பதிகாரம். விடை பார்த்தீங்கன்னா புறநானூறு. பி, விடை புறநானூறு. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தியெடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. என்ன சொல்லுது? தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தியெடுத்து வந்த விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி என்று புறநானூறு காட்சிப்படுத்துகிறது. 29வது கேள்வி, எத்தனை விருந்தோம்பல் முறைகள் உள்ளதாக காசிக்காண்டம் எனும்
நூல் குறிப்பிடுகிறது? எத்தனை விருந்தோம்பல் முறைகள் உள்ளதாக காசி காண்டம் எனும் நூல் குறிப்பிடுகிறது? 8, 9, 10, 12 எத்தனை முறைகள் உள்ளன? 9 விருந்தோம்பல் முறை உள்ளதாக காசி காண்டம் குறிப்பிடுகிறது. 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம்: வியந்து உரைத்தல், நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், வீட்டிற்குள்ளும் வருக என்று வரவேற்றல், அவர் எதிரில் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அவர் அருகிலேயே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல். இதுதான் பாத்தீங்கன்னா 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம் சொல்லப்பட்டுள்ளது காசி காண்டத்துல. 27வது கேள்வி: சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் கொண்ட அரசர் எழுதிய நூல்களில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுக. சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் கொண்ட அரசர் எழுதிய நூல்களில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. சீவலமாறன்னா அதிவீரராம பாண்டியர், லிங்க புராணம், கூர்ம புராணம், திருக்கருவை அந்தாதி, வாயு சம்ஹிதை, வெற்றி வேர்க்கை. லிங்க புராணம், கூர்ம புராணம், திருக்கருவை அந்தாதி, வாயு சம்ஹிதை, வெற்றி வேர்க்கை. இப்போ பாத்தீங்கன்னா அனைத்துமே பாத்தீங்கன்னா யார் எழுதியிருக்காங்கன்னா சீவலமாறன் என்று சொல்லக்கூடிய அதிவீரராம பாண்டியன் எழுதியுள்ளார். அப்ப அனைத்தும் சரி. இதுல என்ன பொருந்தாதவற்றை கேட்டிருக்காங்க. அப்ப விடை பாத்தீங்கன்னா மேற்கண்ட எதுவும் இல்லை. விடை மேற்கண்ட எதுவும் இல்லை. அதிவீரராம பாண்டியர், இவருக்கு சீவலமாறன் என்ற பட்டப்பெயரும் உண்டு. தமிழ் புலவராகவும் திகழ்ந்தவர். தமிழ் புலவராகவும் திகழ்ந்துள்ளார். கொற்கையின் அரசர் ஆவார். இவர் இயற்றிய நூல்கள் வெற்றி வேர்க்கை எனும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. வெற்றி வேர்க்கை எனும் நருந்தொகை சிறந்த அறக்கருத்துக்களை எடுத்துரைக்கிறது. காசி காண்டம், நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் இவை அனைத்தும் இவர் இயற்றிய படைப்புகளாகும். 28வது கேள்வி: ஒரு 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேற்கண்ட சிறப்புகளுடைய நூலின் பாட்டுடை தலைவன் யார்? அப்ப அந்த 3 கூற்றுகள் என்ன? கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல். 2வது கூற்று 583 அடிகளை கொண்ட நூல். இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடிய நூல். கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் 583 அடிகளை கொண்ட நூல். இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடிய நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த மேற்கண்ட சிறப்புகளுடைய நூலின் பாட்டுடை தலைவன் யார்? யாரை வச்சு இந்த நூல்கள் இயற்றப்பட்டுள்ளது? பாண்டியன் நெடுஞ்செழியன், நன்னன், அதி வீரராம பாண்டியன், நெடுஞ்செழியன், இளஞ்சேரலாதன். விடை பாத்தீங்கன்னா நன்னன், பி நன்னன். மலைப்படுகடாம் இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது. நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. 10 பாட்டு நூல்களில் இது ஒன்று. 583 அடிகளை கொண்டுள்ளது. கூத்தராற்றுப்படை எனவும் அழைக்கப்படுகிறது. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில் வாழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால், மலைகளில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைப்படுகடாம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 29வது கேள்வி பொறுத்து கொடுத்திருக்காங்க. ஆரி, வைரியம், பொம்மல், படுகர். ஆரி, வைரியம், பொம்மல், படுகர். ஆரி என்றால் அருமை. ஆரி என்றால் அருமை. வைரியம் என்றால் கூத்தர். வைரியம் என்றால் கூத்தர். பொம்மல் என்றால் சோறு. பொம்மல் என்றால் சோறு. படுகர் என்றால் பள்ளம். படுகர் என்றால் பள்ளம். ஆரி என்றால் அருமை, வைரியம் என்றால் கூத்தர், பொம்மல் என்றால் சோறு, படுகர் என்றால் பள்ளம். அப்ப விடை பாத்தீங்கன்னா சி. 3, 4, 1, 2 சி. விடை சி. ஆரி, வைரியம், பொம்மல், படுகர் பார்த்தோம். அசை என்றால் இலைப்பாரி. அல்கி என்றால் தங்கி. கடும்பு என்றால் சுற்றம். நரலும் என்றால் ஒலிக்கும். வேவை என்றால் வெந்தது. இரடி என்றால் திணை. இரடி என்றால் திணை. 30வது கேள்வி ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் என்ன? கரிசில் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியவர் யாரு? கி. ராஜநாராயணன். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசில் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. ரைட். 3வது, இவர் எழுதிய புகழ்பெற்ற புதினம் 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றது. எனில் புகழ்பெற்ற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட சிறுகதை எந்த கதையை பின்னணியாக கொண்டது
அப்ப அந்த 1991ல அவர் எழுதின ஒரு கதை இருக்கு பாத்தீங்களா, அந்த கதை வந்து பாத்தீங்கன்னா எதை பின்னணியாக வைத்து எழுதப்பட்டதுன்னு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. கிராம மக்களின் வாழ்வியல் காட்சிகளா, விவசாயிகளின் அவல நிலையா, ஆங்கிலேயரின் ஆட்சியா, இல்ல சுதந்திர போராட்டமா? சோ இந்த புதினம் என்னன்னா கோபலபுரத்து மக்கள், அதுதான். சோ அப்ப அது எதை பின்னணியா வச்சு எழுதிருக்காங்கன்னா சுதந்திர போராட்டத்தை பின்னணியா வச்சு இந்த புதினம் எழுதப்பட்டது. விடை டி, சுதந்திர போராட்டம். கி ராஜநாராயணன் கோபல்ல கிராமம் எனும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபலபுரத்து மக்கள். இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது இந்த புதினம். 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாதமி விருதினை பெற்றுள்ளது. கரிசில் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். 20க்கும் மேற்பட்ட நூல்களை இவர் படைத்துள்ளார். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார். எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடப்படுகிறார். 31வது கேள்வி, கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி. இச்சொற்றொடர்களில் எவ்வகை தொடர் பயின்று வந்துள்ளது? ஏ பெயரெச்ச தொடர், பி எழுவாய் தொடர், சி வினைமுற்று தொடர், டி கூட்டுநிலை பெயரெச்ச தொடர். விடை வந்து பார்த்தீங்கன்னா டி கூட்டுநிலை பெயரெச்ச தொடர். ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையெச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் இவை உருவாகின்றன. கூற்றுநிலை பெயரெச்ச தொடர் உருவாகின்றன. இக்காலத்தில் பெருமளவில் நாம் பயன்படுத்துகிறோம். எடுத்துக்காட்டு, கேட்க வேண்டிய பாடல் சொல்லத்தக்க செய்தி. 32வது கேள்வி, சரியான இணைகளை கண்டறிக. கிளாசிக்கல் லிட்டரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் கிடையாது. ரீஜியல் லிட்டரேச்சர் வட்டார இலக்கியம், இது சரியானது. மாடர்ன் லிட்டரேச்சர் நவீன இலக்கியம், இதுவும் சரியான இணை. எபிக் லிட்டரேச்சர் புனைவு இலக்கியம், இதுவும் தவறானது. அப்ப சரியான இணைகளை கண்டறிய கேட்டிருக்காங்க. சரியான இணைகள்னா 1, 2, 1 மட்டும், 1, 4. அப்ப விடை வந்து டி 2 and 3 இரண்டு தான் சரியான விடை. செவ்விலக்கியம் என்பது கிளாசிக்கல் லிட்டரேச்சர். காப்பிய இலக்கியம் என்றால் எபிக் லிட்டரேச்சர். பக்தி இலக்கியம் என்றால் டிவோஷனல் லிட்டரேச்சர். பண்டைய இலக்கியம் ஆன்சியன் லிட்டரேச்சர். வட்டார இலக்கியம் ரீஜினல் லிட்டரேச்சர் பார்த்தோம். நாட்டுப்புற இலக்கியம் ஃபோல்க் லிட்டரேச்சர். நவீன இலக்கியம் இது பார்த்தோம், மாடர்ன் லிட்டரேச்சர். சரிங்களா? சோ செவ்விலக்கியம்னா கிளாசிக்கல் லிட்டரேச்சர், காப்பி இலக்கியம்னா எபிக் லிட்டரேச்சர், பக்தி இலக்கியம்னா டிவோஷனல் லிட்டரேச்சர், பண்டைய இலக்கியம்னா ஏன்ஷியன் லிட்டரேச்சர், வட்டார இலக்கியம்னா ரீஜினல் லிட்டரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம்னா ஃபோக் லிட்டரேச்சர், நவீன இலக்கியம்னா மாடர்ன் லிட்டரேச்சர். 33வது கேள்வி, ஆறாம் திணை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆ முத்துலிங்கம், பி மருத்துவர் கு சிவராமன், சி உதயசங்கர், டி நா முத்துசாமி. விடை வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவர் கு சிவராமன். விடை பி மருத்துவர் கு சிவராமன். ஆறாம் திணை மருத்துவர் கு சிவராமன். திருக்குறள் தெளிவுரை வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன். 34வது கேள்வி, ஊழையும் உப்பக்கம் காண்பார் உழைவின்றி தாளாது ஞற்றுபவர். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது ஞற்றுப்பவர். இக்குறளில் ஊழையும் உப்பக்கம் காண்போர் யார்? வறுமையிலும் முயற்சி செய்வோர், உடல் குறையிருப்பினும் முயற்சி செய்வோர், சோர்விலாது முயற்சி செய்வோர், சிறு செயல்களிலும் முயற்சி செய்வோர். வந்து பாத்தீங்கன்னா விடை என்னன்னா சோர்விலாது முயற்சி செய்வோர். நீங்களாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறீங்களா, சோர்வில்லாம முயற்சி செஞ்சிருக்கீங்களா, அதைத்தான் இந்த குறள் குறிப்பிடுது. ஆழ்வினை உடைமை ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது ஞற்றுபவர். பொருள், சோர்விலாது முயற்சி செய்வோர் தொழிலை ஒரு ஊக்கத்தை, சோர்விலாது ஒரு செயலை, சோர்விலாது முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையையும் தோற்கெடுத்து வெற்றியடைவர். 35வது கேள்வி, IBM நிறுவனம் உருவாக்கிய செயற்கை நுண்ணறிவு கணினி 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. அதன் பெயர் என்ன? பாத்தீங்கன்னா விடை பி வாட்சன். 2016இல் IBM நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. என்னன்னா சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை இது கண்டுபிடித்தது. அதன் பெயர் வாட்சன்.
36வது கேள்வி, இலா என்ற உரையாடு மென்பொருளை உருவாக்கிய வங்கியின் பெயர் என்ன? இலா என்ற உரையாடு மென்பொருளை உருவாக்கிய வங்கியின் பெயர் எது? பாரத ஸ்டேட் வங்கி, SBI. இந்தியாவின் பெரிய வங்கியான பாரத ஸ்டேட் வங்கி இலா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட், இலா என்றால் எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டன்ட் என்னும் உரையாடு மென்பொருளை சாட்பாட் உருவாக்கி இருக்கிறது. ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும். இலா பார்த்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு 10,000 வாடிக்கையாளர்களுடன் அது உரையாடும் திறமை கொண்டுள்ளது. 37வது கேள்வி, ஜப்பானில் சாப் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன? ஜப்பானில் சாப் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனின் பெயர் என்ன? பெப்பர், வாட்சன், சோஃபியா. பெப்பர். விடை பெப்பர். ஜப்பானில் சாப் வங்கி இது உருவாக்கியது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதரின் முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ற செயல்படுகின்றன. இவை மனிதரின் முக பாவனைகளை உணர்ந்து கொண்டு அதற்கேற்றவாறு செயல்படுகின்றன. பெப்பரை வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளில், வணிக நிறுவனங்களிலும், உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறார்கள். 38வது கேள்வி, சீன நாட்டின் சூவன் ஷவ் எனும் துறைமுக நகரில் சிவன் கோவில் யாருடைய ஆணையின் கீழ் கட்டப்பட்டது? சீன நாட்டின் சூவன் ஷவ் எனும் துறைமுக நகரில் சிவன் கோவில் யாருடைய ஆணையின் பெயரில் கட்டப்பட்டது? கரிகாலன், அகஸ்டஸ் சீசர், குப்லாய் கான், குலசேகர பாண்டியன். விடை சி குப்லாய் கான். விடை சி குப்லாய் கான். சீன நாட்டில் காண்டன் நகருக்கு 500 கல் வடக்கே சூவன்சவ் எனும் துறைமுக நகர் உள்ளது. பண்டைய காலத்திலும் இது சிறந்த துறைமுகமாக விளங்கியுள்ளது. அந்த காலத்தில் தமிழ் வணிகர்கள் இந்த நகருக்கு அடிக்கடி வந்து சென்றுள்ளனர். அதன் காரணமாக சீனாவில் சிவன் கோவில் ஒன்று கட்டப்பட்டது. அது சீன பேரரசரான குப்லாய் கானின் ஆணையின் கீழ் கட்டப்பட்டது என்பது குறிக்கும் தமிழ் கல்வெட்டு ஒன்று இன்றும் இந்த கோவில் உள்ளது. இக்கோவில் சோழர்கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோவிலில் சோழர்கால சிற்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. 39வது கேள்வி, மீளா தரினும் வித்துவ கோட்டம்மா நீ பாடலில் குலசேகராழ்வார் யாரை உருவகித்து பாடுகிறார்? மீளா தாரினும் வித்துவ கோட்டம்மா நீ என்ற பாடலில் குலசேகர ஆழ்வார் யாரை உருவகித்து பாடுகிறார்? வித்துவ கோட்டு அம்மன், உய்யவந்த பெருமாள், ஆண்டாள், ஐயப்பன். விடை உய்யவந்த பெருமாள், பி. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தனிலும் வித்துவ கோட்டம்மானி ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே என்று குலசேகராழ்வார் பாடியுள்ளார். வித்துவக்கோடு எனும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. வித்துவக்கோடு எனும் ஊர் கேரள மாநிலத்தில் பாலக்காடு மாவட்டத்தில் உள்ளது. குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமாளை தன்னுடைய அன்னையாக உருவகித்து பாடுகிறார். பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியாக உள்ளது. 5ஆம் திருமொழியாக பெருமாள் திருமொழி உள்ளது. இதில் 105 பாடல்கள் உள்ளன. இதனை பாடியவர் குலசேகராழ்வார். இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. 40வது கேள்வி, அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் எந்த ஆண்டு நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார்? 1920, 1922, 1924, 1926. விடை 1924. சி 1924. அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் 1924 நம் பால்வீதி போன்று பல பால்வீதிகள் உள்ளன என்று நிரூபித்துள்ளார். 1300 ஆண்டுகளுக்கு முன் மாணிக்கவாசர் திரு அண்டப்பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார். என்ன? அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆகப்பெரியோன் தெரியின் என்று திருவாசகத்தில் எழுதப்பட்டுள்ளது. 41வது கேள்வி, இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை 360 பாகை அரைவட்ட வானத்திரை எங்கு அமைக்கப்பட்டது? அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகம், எழும்பூர் அருங்காட்சியகம், சென்னை அறிவியல் பூங்கா, பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம். விடை பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம்.
பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் 1988ஆம் ஆண்டு பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்டது. இங்கு 10 காட்சி கூடங்கள் உள்ளன. இங்கு 10 காட்சி கூடங்கள் உள்ளன. இந்தியாவிலேயே முதலாக 360 பாகை அரைவட்ட வானத்திரை இங்குதான் உள்ளது. இது 2009ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. இது 2009ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. 42வது கேள்வி, கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார்? கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யார்? எட்வர்ட் ஹபிள், கலிலியோ, ஸ்டீஃபன் ஹாக்கிங், ஜான் வீலர். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஜான் வீலர். அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர் என்பவர் தாம் கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர். கருந்துளை என்ற சொல்லையும் கோட்பாட்டையும் முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னா அமெரிக்க அறிவியலாளர் ஜான் வீலர். சுருங்கிய விண்மீனின் ஈர்ப்பெல்லைக்குள் செல்கிற எதுவும் ஏன் ஒளியும் கூட தப்ப முடியாது, உள்ளே ஈர்க்கப்படும். இவ்வாறு உள் சென்ற யாவையும் வெளி வர முடியாததால் இதனை கருந்துளை எனலாம் என்று ஜான் வீலர் கருதினார். 43வது கேள்வி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளில் பொருந்தாததை தேர்வு செய்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகளில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் விருது, வுல்ஃப் விருது, காஃப்லி பதக்கம், அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது. இந்த 4 விருதையும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்றுள்ளார். ஸோ இதில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க கேட்டிருக்காங்க. அப்போ விடை மேற்கண்ட எதுவும் இல்லை. விடை வந்து பார்த்தீங்கன்னா டி, மேற்கண்ட எதுவும் இல்லை. ஸ்டீஃபன் ஹாக்கிங் பெற்ற விருதுகள் அமெரிக்காவின் உயரிய விருதான அதிபர் விருது, பிரசிடென்சியல் மெடல் ஆஃப் ஃப்ரீடம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விருது, வுல்ஃப் விருது, வுல்ஃப் ஃபவுண்டேஷன் பிரைஸ், காஃப்லி பதக்கம், காஃப்லி மெடல், அடிப்படை இயற்பியல் பரிசு, ஃபண்டமெண்டல் பிசிக்ஸ் பிரைஸ். 44வது கேள்வி, ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு நூல் எத்தனை மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது? 30 மொழிகளா, இல்ல 40 மொழிகளா, 50 மொழிகளா, 60 மொழிகளா? விடை வந்து 40 மொழிகளில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய காலத்தின் சுருக்கமான வரலாறு நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் எழுதிய நூல்களுள் காலத்தின் சுருக்கமான வரலாறு 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. 1988ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த நூல் பெருவெடிப்பு, கருந்துளை ஆகியவை பற்றிய அரிய உண்மைகளை பொதுமக்களிடையே பரப்பி 1 கோடி படிகளுக்கு மேல் விற்பனையானது. 1 கோடி படிகளுக்கு மேல் இது விற்பனையானது. 45வது கேள்வி, பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் என்ற தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி எது? பூனையார் பால் சோற்றை கண்டதும் வருகிறார் என்ற தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதி எது? விடை வந்து பார்த்தீங்கன்னா திணை வலுவமைதி. என் அம்மை வந்தால் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வலுவமைதி ஆகும். இங்கு உவப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது. 46வது கேள்வி, மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுரா புதரி சங்கம் வைத்தும் எனும் குறிப்பு எங்கு காணப்படுகிறது? மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுரா புதரி சங்கம் வைத்தும் என்னும் குறிப்பு எங்கு காணப்படுகிறது? அரச்சலூர் கல்வெட்டு, உத்திரமேரூர் கல்வெட்டு, சின்னமனூர் செப்பேடு, மானூர் கல்வெட்டு. விடை வந்து பார்த்தீங்கன்னா சி, சின்னமனூர் செப்பேடு. மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுரா புதரை சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பு சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டவைக்கு புலப்படுத்துகிறது. சின்னமனூர் செப்பேட்டு குறிப்பானது சங்க காலத்திலேயே தமிழில் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்துகிறது. இதன் மூலம் புலப்படுகிறது. 47வது கேள்வி, ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்பதை கூறியவர் யார்? ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்பதை கூறியவர் யார்? மனவை முஸ்தபா, மூக்கு ஜெகநாதராஜா, ரவீந்திரநாத் தாகூர், ஷேக்ஸ்பியர். விடை வந்து பார்த்தீங்கன்னா ஏ, மனவை முஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியுள்ளார். மூக்கு ஜெகநாதர் ஒரு மொழி வளம் பெறவும் உலகத்துடன் உறவு கொள்ளவும் மொழிபெயர்ப்பு என்பது இன்றியமையாததாகும் என்று
மூக்கு ஜெகநாதர் கூறியுள்ளார். 48வது கேள்வி, இன்றும் அச்சிடப்பெறாத தமிழ் நூல்களான மாணிக்கவாசகரின் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் எந்த நாட்டில் உள்ளன? இன்றும் அச்சிடப்பெறாத தமிழ் நூல்களான மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் எந்த நாட்டில் உள்ளன? மலேசியா, நியூசிலாந்து, தாய்லாந்து, பிரான்ஸ். விடை வந்து பார்த்தீங்கன்னா டி, பிரான்ஸ். பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளும் பண்டைய காலத்தில் முதலாக ஐரோப்பியர் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்நூற்கூடத்தில் இருக்கின்றன. அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்தபோது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்கள் சிலவற்றின் தலைப்பை கண்டேன். மாணிக்கவாசகர் பிள்ளை தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளை தமிழ் இவையெல்லாம் அங்கு உள்ளன என்று தனிநாயகம் அடிகள் கூறியுள்ளார். 49வது கேள்வி, சதாவதானம் என்னும் கலையில் சிறந்து விளங்கியவர். சதாவதானம் எனும் கலையில் சிறந்து விளங்கியவர் 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். சீரா புராணத்திற்கு உரை எழுதியவர். மேற்கொண்ட சிறப்புகளுக்குரிய நபர் யார்? அப்துல் ரகுமான், செய்கு தம்பி பாவலர், அப்துல் மரைக்காயர், உமரு புலவர். விடை வந்து பார்த்தீங்கன்னா செய்து தம்பி பாவலர். விடை பி. சதாவதானம் எனும் கலையில் சிறந்து விளங்கிய செய்கு தம்பி பாவலர் கன்னியாகுமரி மாவட்டம் இடலாக்குடி எனும் ஊரை சேர்ந்தவர். 15 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர் இவர். 1907ஆம் ஆண்டு மார்ச் 10ஆம் நாளில் சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர்கள் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி சதாவதானி என்று பாராட்டு பெற்றவர். இவர் நினைவை போற்றும் வகையில் இடலாக்குடியில் மணிமண்டபமும் பள்ளியும் உள்ளன. சதாவதானம் சதம் என்றால் 100 என்று பொருள். சதம் என்றால் 100 என்று பொருள். ஒருவரது புலமையையும் நினைவாற்றலையும் நுண் அறிவையும் சோதிப்பதற்காக ஒரே நேரத்தில் நிகழ்த்தப்படும் 100 செயல்களையும் நினைவில் கொண்டு விடையளித்தலே சதாவதானம் ஆகும். 50வது கேள்வி, கபிலரின் நண்பரான இடைக்காடனார் அவமதிக்கப்பட்டதால் இறைவன் எந்த கோவிலை விட்டு நீங்கினார்? கபிலரின் நண்பரான இடைக்காடனார் அவமதிக்கப்பட்டதால் இறைவன் எந்த கோவிலை விட்டு நீக்கினார்? கடம்பவனம், வட திரு ஆலவாயில், மதுரை, கருவூர். விடை ஏ, கடம்பவனம். பாண்டிய நாட்டை ஆட்சி புரிந்த பாண்டியன் எனும் மன்னன் தமிழ் புலமையில் சிறந்து விளங்கினான். கபிலரின் நண்பரான இடைக்காடனார் எனும் புலவர் தாம் இயற்றிய கவியினை மன்னன் முன்பு பாட அதை பொருட்படுத்தாமல் மன்னன் புலவரை அவமதித்தான். மனம் வருந்திய இடைக்காடனார் இறைவனிடம் முறையிட்டார். மன்னனின் பிழையை உணர்த்துவதற்காக இறைவன் கடம்பவன கோவிலை விட்டு நீங்கினார். வட திரு ஆலவாயில் சென்று தங்கினார். 51வது கேள்வி, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரம யோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டுவானோர். இவ்வடியில் மீனவன் என்ற சொல் யாரை குறிக்கிறது? சிவபெருமான், இடைக்காடனார், கபிலர், பாண்டிய மன்னன். விடை டி, பாண்டிய மன்னன். 52வது கேள்வி பொறுத்துக. கேள்வியினான் தமர் முனிவு கவரி. கேள்வியினான் என்றால் நூல் வல்லான் என்று பொருள். தமர் என்றால் உறவினர் என்று பொருள். முனிவு என்றால் சினம் என்று பொருள். கவரி என்றால் சாமரை என்று பொருள். விடை சி, 3142. 53வது கேள்வி, 3 கூற்றுகள் கொடுத்திருக்காங்க. சமையல் செய்தும் தோட்டமிட்டும் பொது இடங்களில் பாட்டுப்பாடியும் சிறுக பணம் சேர்த்து குப்பை கொட்டும் இடத்தில் ஒரு பள்ளியை உருவாக்க காரணமாக இருந்தவர். 2வது கூற்று, உலகமெங்கும் மூலை முடுக்குகளில் உள்ள ஒடுக்கப்பட்ட கல்வி மறுக்கப்பட்ட சமூகங்களில் ஒரு குரலாக இருந்தவர். 3வது கூற்று, இக்கல்வியாளரின் வாழ்க்கையை உனக்கு பழக்க தெரியாது என்ற தலைப்பில் நூலாக படைத்துள்ளார் கமலாலயன். மேற்கண்ட சிறப்புகளுக்குரிய கல்வியாளர் யார்? வே. குணசேகரன், மேரி மெக்லியோட் பெத்யூன், ஹெலன் ஹெல்லர் கலப்பிரர். விடை பி, மேரி மெக்லியோட் பெத்யூன்.
மேரி மெக்லியோட் பெத்யூன். விடை 54வது கேள்வி, ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எந்த வகை வினா? ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல் எவ்வகை வினாவாகும்? ஐய வினா, அரியா வினா, கொடை வினா, குழல் வினா. விடை டி, குழல் வினா. குழல் வினா தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது. தான் ஒரு பொருளை வாங்கிக் கொள்ளும் பொருட்டு வினவுவது குழல் வினா. ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா என்று நூலகரிடம் வினவுதல். ஐய வினா ஐயம் நீங்கி தெளிவு பெறுவதற்காக கேட்கப்படுகிறது. இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலையா என வினவுதல். எடுத்துக்காட்டு, இச்செயலை செய்தது மங்கையா மணிமேகலா என வினவுதல். அரியா வினா தான் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது. ஆசிரியரிடம் இந்த கவிதையின் பொருள் யாது என்று மாணவன் கேட்டல். கொடை வினா பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து உதவும் பொருட்டு வினவுவது. என்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் 2 படிகள் உள்ளன, உன்னிடம் பாரதிதாசன் கவிதைகள் இருக்கிறதா என்று கொடுப்பதற்காக வினவுதல் கொடை வினாவாகும். 55வது கேள்வி, ஆழத்து மேலே கூளை குளத்துள. ஆழத்து மேல கூளை குளத்துள வாளின் நெடிய குரங்கு. இப்பாடலடியில் எவ்வகை பொருள்கோள் பயின்று வந்துள்ளது? ஆற்று நீர் பொருள்கோள், எதிர் நிரல் நிறைவு பொருள்கோள், கொண்டு கூட்டு பொருள்கோள், நிரல் நிறை பொருள்கோள். விடை கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆற்று நீர் பொருள்கோள் பாடலின் தொடக்கம் முதல் முடிவு வரை ஆற்று நீரின் போக்கை போல நேராகவே பொருள் கொள்ளுமாறு அமைந்தால் அது ஆற்று நீர் பொருள்கோள் ஆகும். எடுத்துக்காட்டு, சொல்லரும் சூழ்பசும் பாம்பின் தோற்றம் போல் மெல்லவே கரு இருந்து ஈன்று மேலலார். சீவக சிந்தாமணி. எதிர் நிரல் நிறை பொருள்கோள் செய்யுளில் எழுவாய்களை வரிசைப்படுத்தி அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல். அவை ஏற்கும் பயனிலைகளை எதிரெதிராக கொண்டு பொருள் கொள்ளுதல். எடுத்துக்காட்டு, விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றோரோடு ஏனையவர். திருக்குறளில் கொடுக்கப்பட்டுள்ளது. நிரல் நிறை பொருள்கோள் ஒரு செய்யுளில் சொற்கள் முறை பிறளாமல் நிரல் நிறையாக வரிசையாக அமைந்து வருவது நிரல் நிறை பொருள்கோள் ஆகும். 56வது கேள்வி, இசைக்கலைஞர்களின் 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்கு காணப்படுகிறது? இசைக்கலைஞர்களின் 17ஆம் நூற்றாண்டு சுவரோவியம் எங்கு காணப்படுகிறது? திருநெல்வேலி, சிதம்பரம், தஞ்சாவூர், திருப்புடை, மருதூர். விடை திருப்புடை, மருதூர். டி. 57வது கேள்வி, முதல் கூற்று, இந்த வகை நடனம் கும்பாட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நடனத்தை இத்தனை பேர்தான் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை. சிலப்பதிகாரத்தில் மாதேவி ஆடிய 11 வகை ஆடல்களில் இதுவும் ஒன்றாக கருதப்படுகிறது. இது எவ்வகை ஆட்டம்? கோலாட்டம், கரகாட்டம், பரதநாட்டியம், ஒயிலாட்டம். விடை பி, கரகாட்டம். கரகாட்டம் கரகம் எனும் பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கேற்ப ஆடுவது கரகாட்டமாகும். இந்த நடனம் கரகம் கும்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. கரகாட்டம் நிகழ்த்துதலில் இத்தனை பேர் தான் நிகழ்த்த வேண்டும் என்ற வரையறை இல்லை. சிலப்பதிகாரத்தில் மாதேவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. சிலப்பதிகாரத்தில் மாதேவி ஆடிய 11 வகை ஆடல்களில் குடக்கூத்து என்ற ஆடலும் குறிப்பிடப்படுகிறது. இதுவே கரகாட்டத்திற்கு அடிப்படை என்றும் கருதப்படுகிறது. தமிழகத்தில் மதுரை, திண்டுக்கல், திருச்சி, தஞ்சாவூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி முதலிய மாவட்டங்களில் இந்த கரகாட்டம் நிகழ்த்தப்படுகிறது. 58வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடு. கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். கா என்பதற்கு பாரந்தாங்கும் கோல் என்று பொருள். இரண்டாவது கூற்று, மரத்தண்டின் இரு முனைகளிலும் சிற்ப வேலைப்பாடுள்ள பலகையை பொருத்தி மூங்கில் குச்சிகளால் அரைவட்டமாக இணைக்கின்றனர். அரைவட்ட பகுதியை பட்டு துணியால் மூடி அழகுபடுத்துகின்றனர். மூன்றாவது கூற்று, பூக்காவடி, தேர்க்காவடி, மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி என்று காவடியில் அமைப்புக்கேற்ப அவற்றை அழைக்கின்றனர். இலங்கை, மலேசியா உள்பட புலம்பெயர் தமிழர் வாழும் பிற நாடுகளிலும் காவடியாட்டம் ஆடப்படுகிறது. கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது இதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. விடை பார்த்தீங்கன்னா மேற்கண்ட அனைத்தும் சரி, டி.
59வது கேள்வி, யாருடைய காலத்தில் பொய்க்கால் குதிரையாட்டம் தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது? யாருடைய காலகட்டத்தில் பொய்க்கால் குதிரையாட்டம் என ஒரு கலை தஞ்சாவூருக்கு தஞ்சைக்கு வந்ததாக கூறப்படுகிறது. பல்லவர்கள், மராட்டியர்கள், களப்பிரர்கள், சோழர்கள். இது யாரோட காலகட்டம் அப்படின்னா உங்களுக்கு மராட்டியர் காலகட்டத்தில் தான் பொய்க்கால் குதிரையாட்டம் தஞ்சைக்கு வந்தது. பொய்க்கால் குதிரையாட்டம் போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரையாட்டமும் ஒன்று. போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டும் கலைகளில் பொய்க்கால் குதிரையாட்டமும் ஒன்று. இது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது. இது மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்தது. புறவியாட்டம், புறவி நாட்டியம், புறவியாட்டம், புறவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் இது அழைக்கப்படுகிறது. என்ன பெயர்ல? புறவியாட்டம், புறவி நாட்டியம் என்ற பெயர்களில் பொய்க்கால் குதிரையாட்டம் அழைக்கப்படுகிறது. பொய்க்கால் குதிரையாட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. பொய்க்கால் குதிரையாட்டத்திற்கு பாடல்கள் பயன்படுத்தப்படுவதில்லை. இது ராஜஸ்தானில் சரிங்களா கச்சிக்கொடி, ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் கேரளத்தில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுகின்றது. அப்ப பொய்க்கால் குதிரையாட்டத்துல என்ன சொல்றாங்க? ராஜஸ்தான்ல கச்சிக்கொடி அப்படின்னும் கேரளாவில் குதிரைக்களி என்றும் அழைக்கப்படுகிறது. 60வது கேள்வி, மரப்பாவையை பற்றி எந்த நூல் குறிப்பிடுகிறது? மரப்பாவையை பற்றி எந்த நூல் குறிப்பிடுகிறது? திருவாசகம், பட்டினத்தார் பாடல்கள், திருக்குறள், தொல்காப்பியம். விடை பார்த்தீங்கன்னா திருக்குறள். விடை சி, திருக்குறள். திருக்குறளில் மரப்பாவையை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. திருவாசகத்திலும் பட்டினத்தார் பாடலிலும் தோற்பாவை கூத்து பற்றிய செய்திகளை காண முடிகிறது. அப்ப தோற்பாவை பற்றி எதுல கொடுத்திருக்காங்கன்னா திருவாசகம் மற்றும் பட்டினத்தார் பாடல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 61வது கேள்வி, பொறுத்துக. கந்தர் கலிவெண்பா, திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி, மதுரை பதிற்று பத்தந்தாதி, திருவானைக்கா உலா. இந்த நாளும் கொடுத்துருக்காங்க. இந்த நாளுக்கு பார்த்தீங்கன்னா பொறுத்து கேட்டிருக்காங்க. யார் இதை இயற்றினாங்க அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. கந்தர் கலிவெண்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபர். கந்தர் கலிவெண்பா குமரகுருபர். திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி அதுவீர ராம பாண்டியர். மதுரை பதிற்று பத்தந்தாதி பரஞ்சோதி முனிவர். திருவானைக்கா உலா காலமேக புலவர். அப்ப 2, 4, 1, 3. விடை பார்த்தீங்கன்னா ஏ. விடை ஏ. 62வது கேள்வி, வம்ப வளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரிக்கு கண்ணாடுக செங்கீரை என்று குமரகுருபர் யாரை உருவகித்து பாடுகிறார்? குழந்தை, முருகன், பெருமாள், சிவபெருமான். விடை பார்த்தீங்கன்னா முருகனை பற்றி குமரகுருபர் பாடுகிறார். வம்ப வளத்திரு மேனியும் ஆடிட ஆடுக செங்கீரை ஆதி வைத்தியநாத புரிக்குக நாடுக செங்கீரை. 63வது கேள்வி, செங்கீரை பருவம் என்பது 5 முதல் 6ஆம் மாதம். விடை ஏ. 5 முதல் 6ஆம் மாதம். செங்கீரை பருவம். செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5, 6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும். அப்ப குழந்தை பிறந்து 5, 6வது மாசத்துல குழந்தையோட தலை மெதுவா பாத்தீங்கன்னா லைட்டா ஆடுமா. அதான் பாத்தீங்கன்னா செங்கீரை செடி காற்றில் ஆடுவது போன்று குழந்தையின் தலை 5 அல்லது 6ஆம் மாதங்களில் மென்மையாக அசையும். இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள். ஆண் பெண் இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள். காப்பு, செங்கீரை, தாள். காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் இது. ஆண்பார் பிள்ளை தமிழ் கடைசி 3 பருவம். சிற்றில், சிறுபறை, சிறுதீர். அப்போ ஆண்பார் பிள்ளை தமிழ்னா என்னன்னா சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்பார் பிள்ளை தமிழ் கடைசி 3 பருவம். கலங்கு, அம்மானை, ஊசல். கலங்கு, அம்மானை, ஊசல். 64வது கேள்வி, தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்க கவிஞர் யார்? பாருங்க, தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழியில் புலமை மிக்க கவிஞர் யார்? யாரு? காலமேக புலவர், பரஞ்சோதி முனிவர், உமர் புலவர், குமரகுருபர். விடை பார்த்தீங்கன்னா டி, குமரகுருபரர். இவர் பார்த்தீங்கன்னா தமிழ், இந்துஸ்தானி, வடமொழி ஆகிய மொழிகளில் பார்த்தீங்கன்னா புலமை மிக்க ஒரு கவிஞர் ஆவார். குமரகுருபர். இவரது காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். இவர் இயற்றியுள்ள நூல்கள் கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்து குமாரசுவாமி பிள்ளை தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. திருவாரூர்
மும்மணிக்கோவை இவை அனைத்தும் குமரகுருபர் இயற்றிய நூல்கள். 65வது கேள்வி, வெண்மையில்லை பல்கேள்வி மேவலால். இப்பாடல் கம்பர் எந்த நாட்டின் வளத்தை பற்றி குறிப்பிடுகிறார்? என்ன கம்பர் பாத்தீங்கன்னா வெண்மையில்லை பல்கேள்வி மேவலால் அப்படின்ற ஒரு பாடல் பாத்தீங்கன்னா கம்பர் எந்த நாட்டை வளத்தை பற்றி குறிப்பிடுகிறார்? ஏமாங்கத நாடு, மருத நாடு, கோசல நாடு. கோசல நாடு. கோசல நாடு வட திரு ஆல வாயில். வட திரு ஆல வாயில். விடை பாத்தீங்கன்னா சி கோசல வாயில். விடை கோசல நாடு தான் விடை. 66வது கேள்வி, எழுத்தாளர் சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக கவி விருதை பெற்றார்? எழுத்தாளர் சா கந்தசாமி எந்த குறும்படத்திற்கு அனைத்துலக விருதை பெற்றார்? சூரியவம்சம், சாந்தகுமாரி, சாயாவனம், சுடுமண் சிலைகள். விடை பாத்தீங்கன்னா சுடுமண் சிலைகள். விடை டி சுடுமண் சிலைகள். சுடுமண் சிலைகள் என்ற குறும்படத்திற்கு அனைத்துலக விருதையும் பெற்றுள்ளார் சா கந்தசாமி. இவர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர். தக்கையின் மீது 4 கண்கள். தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் எனும் கதை இடம்பெற்றுள்ளது. இதெல்லாம் பாய்ச்சல் எனும் கதை எதில் இடம்பெற்றுள்ளதுன்னா தக்கையின் மீது 4 கண்கள் என்ற சிறுகதை தொகுப்பில் பாய்ச்சல் எனும் கதை இடம்பெற்றுள்ளது. சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார். விசாரணை கமிஷன் எனும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுள்ளார். தொலைந்து போனவர்கள், சூரியவம்சம், சாந்தகுமாரி முதலிய இவர் எழுதிய புதினங்கள் ஆகும். 67வது கேள்வி, 6 பெரும் பொழுதுகளுள் நிகழும் நிலங்கள் யாவை? 6 பெரும் பொழுதுகளும் நிகழும் நிலங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க. குறிஞ்சி நெய்தலா, மருதம் நெய்தலா, முல்லை மருதமா, நெய்தல் பாளையா? விடை பாத்தீங்கன்னா மருதம் நெய்தல். விடை மருதம் நெய்தல். பி மருதம் நெய்தல். நிலங்களில் உள்ள பெரும்பொழுது சிறுபொழுது. குறிஞ்சி குளிர்காலம் முன்பனிக்காலம். குறிஞ்சி குளிர்காலம் முன்பனிக்காலம் பெரும்பொழுதாகும். சிறுபொழுது யாமம். சிறுபொழுதானது யாமம். முல்லை நிலத்தில் கார்காலம் என்பது பெரும்பொழுது, மாலை என்பது சிறுபொழுது. மருத நிலத்தில் 6 பெரும் பொழுதுகள் உள்ளது. சிறுபொழுது என்பது வைகரையாகும். நெய்தலில் பெரும்பொழுது 6 பெரும்பொழுதுகள் உள்ளன. யாமம் சிறுபொழுது என்பது ஏற்பாடு ஆகும். பாலை நிலத்தில் இளவேனில், முதுவேனில், பின்பனி என்பது பெரும்பொழுதும், நண்பகல் என்பது சிறுபொழுதாகும். 68வது கேள்வி, இன்மையின் இன்னாதது யாதெனின்? இன்மையின் இன்மையே இன்னாதது. இக்குறளின் இன்மை என்பதன் பொருள் என்ன? இக்குறளின் இன்மை என்பதன் பொருள் என்ன? அறியாமை, வேதமை, வறுமை, கயமை. விடை பாத்தீங்கன்னா சி வறுமை. இது நல்குறவு என்ற அதிகாரத்துல இந்த குறள் வந்திருக்குது. இன்மையின் இன்னாதது யாதெனின், இன்மையின் இன்மையே இன்னாதது. இதன் பொருள், ஒருவருக்கு வறுமை போன்று துன்பம் தருவது எது என்றால் அது வறுமையே ஆகும். இது சொற்பொருள் பின்வரு நிலையணி. 69வது கேள்வி, யாருடைய தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்தது? யாருடைய தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்தது? கே எம் பணிக்கர், படாஸ்கர், சந்தானம் குழு, வர்மா குழு. விடை ஏ கே எம் பணிக்கர் குழு. சர்தார் கே எம் பணிக்கர் தலைமையில் மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் அனைத்தையும் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்து விட்டது. 70வது கேள்வி, கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்த நாள் எது? கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்த நாள் எது? ஏ 1942 ஆகஸ்ட் 8, பி 1953 மார்ச் 25, சி 1946 அக்டோபர் 25, டி 1956 நவம்பர் 1. விடை பாத்தீங்கன்னா டி 1956 நவம்பர் 1. 1956 நவம்பர் 1ஆம் நாள் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் எல்லையாக மாறியது. மார்ஷல் நேசமணி இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர். இவர் ஒரு வழக்கறிஞர், நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும், சட்டமன்ற உறுப்பினராகவும், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மார்ஷல் நேசமணி பணியாற்றியுள்ளார். குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர் மார்ஷல்
நெசமணி ஆவார். 71வது கேள்வி, கேரளத்தவர் எந்தெந்த பகுதிகளை கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று பசல் அலி ஆணையத்துடன் விண்ணப்பித்தனர்? பசல் அலி ஆணையத்திடம் கேரளத்தவர் எந்தெந்த பகுதிகளை கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தனர்? நீலகிரி, கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, உதகமண்டலம், தோவாளை, கல்குளம். இதுல பாத்தீங்கன்னா விடை என்னன்னா சி 2, 3, 4, 5. என்னன்னா கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, உதகமண்டலம், தோவாளை, கல்குளம். இதுல நீலகிரியில இருக்கக்கூடிய கூடலூர் தான் கேட்டிருப்பாங்க, நீலகிரியை கேட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? அப்ப விடை சி. தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய தேவிகுளம், பீர்மேடு, தோவாளை. தேவிகுளம், பீர்மேடு, தோவாளை, அகத்தீஸ்வரம், கல்குளம், விளவங்கோடு, நாகர்கோவில் ஆகிய பகுதிகள் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்று தமிழரசு கழகம் போராட்டத்தை தொடங்கியது. தமிழரசு கழகம் போராட்டத்தை தொடங்கியது. ஆனால் மேற்சொன்ன பகுதிகளோடு தமிழகத்திலிருந்து கோவை மாவட்டத்தின் மேற்கு பகுதி, நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர், உதகமண்டலம் ஆகியவற்றையும் பிரித்தெடுத்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என்று கேரளத்தவர் பசல் அலி ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர். 72வது கேள்வி, 1952 முதல் 1954 ஆண்டு வரை மாப்போ சிவஞானம் எப்பதவியை வகித்துள்ளார்? சட்ட மேலவை உறுப்பினர், சட்ட மேலவை தலைவர், சட்டமன்ற கீழவை உறுப்பினர், சபாநாயகர். இவர் பாத்தீங்கன்னா சட்ட மேலவை உறுப்பினரா இருந்திருப்பாரு மாப்போ சிவஞானம். மாப்போ சிவஞானம் சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுகிறார். 1952 முதல் 1954 வரை சட்டமன்ற மேலவை உறுப்பினர், 1972 முதல் 1978 வரை சட்டமன்ற மேலவை தலைவர், தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் மாப்போசி. வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் இவருடைய நூலுக்காக 1966 ஆண்டு சாகித்ய அகாதமி விருது பெற்றார். இதுக்காண்டி வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்ற இவருடைய நூலுக்காக 1966 ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். மேலும் மாப்போசி இவருக்காக தமிழக அரசு சென்னை தியாகராய நகர், சென்னை டி நகர் மற்றும் திருத்தணி இந்த இரு இடங்களில் இவருக்கு சிலை அமைத்துள்ளது. 73வது கேள்வி, சேரநாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான ஒப்பந்தம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது? என்ன கேட்கிறாங்கன்னா, சேரநாட்டு துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டின் அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான ஒப்பந்தம் எந்த நூற்றாண்டை சேர்ந்தது கேட்கிறாங்க. கிபி 2ஆம் நூற்றாண்டா, கிபி 2ஆம் நூற்றின் இடைப்பகுதியா, இல்ல கிபி 3ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியா, இல்லை கிபி 4ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியா? விடை பாத்தீங்கன்னா பி, கிபி 2ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதி. 74வது கேள்வி, கூப்பா ராஜகோபாலன் ஆசிரியராக பணிபுரிந்த இதழ்களில் தவறானவற்றை தேர்ந்தெடு. கூப்பா ராஜகோபாலன் எந்த இதழ்களில் ஆசிரியரா பணிபுரிஞ்சிருக்கிறாரு? கிராம ஊழியன், கணையாளி, தமிழ்நாடு, பாரதமணி, திசையெட்டும். இதுல இவர் பணிபுரிந்த நூல்கள் என்ன? கிராம ஊழியன், தமிழ்நாடு, பாரதமணி. கணையாளிலையும் திசையெட்டத்திலையும் இவர் பணிபுரியல. அப்ப விடை பாத்தீங்கன்னா தவறானதான் கேட்டிருக்காங்க. அப்ப விடை டி 2 மற்றும் 5. 1902 கும்பகோணத்தில் பிறந்த கூப்பா ராஜகோபாலின் மிகச்சிறந்த சிறுகதை ஆசிரியர், கவிஞர், நாடகாசிரியர், மறுமலர்ச்சி எழுத்தாளர் என பன்முகம் கொண்டவர். தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்தார். அப்ப இதுல தமிழ்நாடு, பாரதமணி, பாரத தேவி, கிராம ஊழியன் ஆகிய இதழ்களில் ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். இவரின் மறைவுக்கு பின்னர் இவரது படைப்புகள் நூல்களாக தொகுக்கப்பட்டுள்ளன. 75வது கேள்வி, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியற்ற கூற்றுகளை தேர்ந்தெடு. இது தவறான கூற்றுன்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 3 கூற்று கொடுத்திருக்காங்க. முதல் கூற்று, கோப்பரகேசரி, திருப்புவன சக்கரவர்த்தி என்ற பட்டங்கள் கொண்ட அரசர் முதலாம் ராஜராஜ சோழன். அதுல பாத்தீங்கன்னா இது முதலாம் ராஜராஜ சோழன் கிடையாது, 2ஆம் ராஜராஜ சோழன். 2ஆம் ராஜராஜ சோழனது மெய்கீர்த்திகள் 2. இது சரியான கூற்று. முதலாவது தவறான கூற்று.
மெய்கீர்த்திகள் இரண்டாம் ராஜராஜ சோழனது காலந்தொட்டு கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. இது வந்து பாத்தீங்கன்னா தவறானது. ஏன்னா மெய்கீர்த்திகள் முதலாம் ராஜராஜ சோழனது காலம் தொட்டு கல்லில் வடிக்கப்பட்டுள்ளன. சோ அப்ப 1, 3, 2 தவறான கூற்றுகள் இருக்குது. அப்ப 2 மட்டும் சரி. விடை ஏ 1 and 3. 76வது கேள்வி பொறுத்துக. 76வது கேள்வி பொறுத்துக. மண்ணீட்டாளர் அப்படின்னா என்ன? பாசவர்னா என்ன? கார்கர்னா என்ன? நொடைனா என்ன? மண்ணீட்டாளர் என்றால் சிற்பி, பாசவர் என்றால் வெற்றிலை விற்போர், கார்கர் என்றால் நெய்பவர், நொடை என்றால் விலை. மண்ணீட்டாளர் என்றால் சிற்பி, பாசவர் என்றால் வெற்றிலை விற்போர், கார்கர் என்றால் நெய்பவர், நொடை என்றால் விலை. விடை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சி. விடை சி. சுண்ணம் என்றால் நறுமணப்பொடி, கார்கர் என்றால் நெய்பவர் அல்லது சாலியர் சொல்லுவாங்க. தூசு என்றால் பட்டு, துகிர் என்றால் பவளம். தூசு என்றால் பட்டு, துகிர் என்றால் பவளம். வெறுக்கை என்றால் செல்வம், நொடை என்றால் விலை, பாசவர் என்றால் வெற்றிலை விற்போர், ஓசுனர் என்றால் எண்ணெய் விற்போர், கண்ணுள் வினைஞர் என்றால் ஓவியர், மண்ணீட்டாளர் என்றால் சிற்பி, கிளி என்றால் துணி. கிளி என்றால் துணி. 77வது கேள்வி சரியற்ற இணை அல்லாதவற்றை தேர்ந்தெடு. அப்ப சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. கரிப்பு மணிகள், அலைவாய் கரையில், மண்ணகத்து பூந்துளிகள், கூட்டு குஞ்சுகள். இந்த 4 கொடுத்திருக்காங்க. இந்த 4க்கும் எது சரியான இணைன்னு பார்ப்போம். கரிப்பு மணிகள் உப்பள தொழிலாளரின் உவர்ப்பு வாழ்க்கை. இது வந்து சரியான இணை. அலைவாய் கரையில் கடலோர மீனவர் வாழ்வின் சிக்கல்கள். இது சரியான இணை. மண்ணகத்து பூந்துளிகள் குழந்தை தொழிலாளர்களின் அவல நிலை. இது தவறானது. கூட்டு குஞ்சுகள் பெண் சுசுக்குலை. இதுவும் தவறானது. அப்ப இந்த 3 மாத்தி கொடுத்திருக்காங்க. மண்ணகத்து பூந்துளிகள்னா பெண் சிசுக்குலை, கூட்டு குஞ்சுகள்னா குழந்தை தொழிலாளர்களின் அவல நிலை. இப்ப விடை என்ன? ஏ 1 and 2. விடை ஏ 1 and 2. ராஜம் கிருஷ்ணன் எழுதிய சேற்றில் மனிதர்கள், வேருக்கு நீர் ஆகிய புதினங்களில் வேளாண் தொழிலாளர்களின் உழைப்பு சுரண்டப்படுவதை சுட்டிக்காட்டுவையாக அமைந்துள்ளது. நீலகிரி படுகர் இன மக்களின் வாழ்வியல் மாற்றங்களை குறித்து நான் பதிவு செய்ததே குறிஞ்சித்தேன் புதினம் என்று ராஜம் கிருஷ்ணன் கூறியுள்ளார். 78வது கேள்வி உழுபவர்க்கே நில உரிமை இயக்கம் லேண்ட் ஃபார் தி டில்லர்ஸ் ஃப்ரீடம் LAFTI என்ற இயக்கத்தின் நோக்கம் என்ன? உழுபவர்க்கே நிலம் சொந்தம், உழுபவருக்கான சலுகைகளை அளிப்பது, உழுபவருக்கான உரிமைகளை பெற்றுத் தருவது, உழவர்களுக்கான சலுகையை அளிப்பது, உழவர்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவது, வேளாண்மை இல்லாத காலத்திலும் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் ஈட்டுவது. அப்ப உழுவோருக்கே நில உரிமை இயக்கத்தோட முக்கிய நோக்கம் என்ன? டி. வேளாண்மை இல்லாத காலத்தில் உழவருக்கு வேறு பணிகள் மூலம் வருமானம் ஈட்ட செய்வது. இதுதான் இந்த இயக்கத்தோட முக்கிய நோக்கம். கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் கல்லூரி பருவத்தில் காந்திய சிந்தனையில் கவரப்பட்டுள்ளார். அவரது சர்வோதய இயக்கத்தின் களப்பணி ஆற்றினார். காந்தியின் சர்வோதய இயக்கத்தில் களப்பணி ஆற்றினார் கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன். ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம், சட்ட மறுப்பு இயக்கம், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் ஆகியவற்றில் பங்கு பெற்றார். நாட்டின் விடுதலைக்கு பின் கணவருடன் இணைந்து பூதான இயக்கத்தில் பணிபுரிந்தார். 79வது கேள்வி நொச்சிப்பூவை எதற்காக சூடுவார்கள்? நொச்சிப்பூவை எதற்காக சூடுவார்கள்? பகைவர் நாட்டை கைப்பற்றுதல், தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோடு போரிட, கோட்டையை காத்தல், கோட்டையை கைப்பற்றுதல். விடை என்னன்னா நொச்சிப்பூவை எதற்காக சூடுவார்கள் என்றால் கோட்டையை காப்பதற்காக சூடுவார்கள். வெட்சி திணை ஆணிரை கவர்வதற்காக சூடப்படுவது, கரந்தை திணை ஆணிரை மீட்டலுக்காக சூடப்படுவது, வஞ்சி திணை பகை நாட்டை கைப்பற்ற கருதி போருக்கு செல்வது, காஞ்சி திணை காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடுதல், நொச்சி திணை முற்றுகையிட்ட பகையரசனோடு நொச்சிப்பூவை சூடி போரிடுவது, உளிஞை திணை மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற, மாற்றரசனின் கோட்டையை கைப்பற்ற அதனை சுற்றி வளைத்தல் உளிஞை திணை, வாகை திணை போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகைப்பூ சூடி மகிழ்வது, பாடான் திணை பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின் கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை. பொதுவியல் திணை வெச்சி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அவற்றுள் கூறப்படாதவற்றையும்
கூறுவது பொதுவியல் திணையாகும். பெருந்திணை இது பொருந்தா காமத்தை குறிக்கின்றது. பெருந்திணை என்பது பொருந்தா காமத்தை குறிக்கிறது. 80வது கேள்வி, அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம். அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் எந்தெந்த இடங்களில் இருந்ததாக இலக்கியங்களில் குறிப்பிடுகின்றன? அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் எந்தெந்த இடங்களில் இருந்ததாக இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன? காஞ்சிபுரம் மதுரை, உறையூர் மதுரை, தஞ்சாவூர் காவேரி பூம்பட்டினம், மருவூர்பாக்கம் முசிறி. விடை பாத்தீங்கன்னா பி, உறையூர் மதுரை. அறம் கூறு அவயம் பற்றி அறம் அறக்கண்ட நெறிமான் அவயம் என்கிறது புறநானூறு. உறையூரிலிருந்து அற அவயம் தனிச்சிறப்பு பெற்றது என்று இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. மதுரையில் இருந்த அவயம் பற்றி மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அங்குள்ள அவயம் துலாக்கோல் போல நடுநிலை மிக்கது என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. 81வது கேள்வி, இல்லோர் ஒக்கல் தலைவன் என்று போற்றப்படுபவர் யார்? இல்லோர் ஒக்கல் தலைவன் என்று போற்றப்படுபவர் யார்? குடும்பத் தலைவர், அரசன், வள்ளல், படைத்தலைவன். விடை சி, வள்ளல். அரியன என்று கருதாது தயங்காது கொடுத்தலும் ஈதலால் வரும் இழப்புக்கு வருந்தாமையும் நாள்தோறும் கொடுத்தலும் கொடை பெருமைகளாக பேசப்படுகின்றன. வள்ளல்கள் இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். வள்ளல்கள் எவ்வாறு போற்றப்பட்டனர்? இல்லோர் ஒக்கல் தலைவன், பசிப்பினி மருத்துவன் என்றெல்லாம் போற்றப்பட்டனர். 82வது கேள்வி, வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவன் என்று நக்கீரர் யாரை பாராட்டுகிறார்? ஆடு கோட்பாட்டு சேர்லாதன், பேகன், மலையமான் திருமுடிக்காடி, பெடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தன். விடை பாத்தீங்கன்னா டி, பெடவூர் கிளான் மகன் பெருஞ்சாத்தன். இவரை வழங்குவதற்கு பொருள் உள்ளதா என்று கூட பார்க்காமல் கொடுப்பவன் என்று நக்கீரர் பாராட்டுகிறார். வள்ளலின் பொருள் இரவலின் பொருள். வள்ளலின் வறுமை இரவலனின் வறுமை என்று பெரும் பதுமனார் குறிப்பிடுகிறார். உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். உலகமே வறுமையுற்றிருந்தாலும் கொடுப்பவன் அதியன் என்கிறார் ஔவையார். இரவலர் வராவிட்டாலும் அவர்களை தேடி வரவழைத்தல் ஆடு கோட்பாட்டு சேர்லாதின் இயல்பு என்கிறார் நச்செல்லையார். பேகன் மறுமை நோக்கி கொடுக்காதவன் என்கிறார் பரணர். தன்னை நாடி வந்த பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என்று குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறார். என்ன சொல்லியிருக்காரு? தன்னை நாடி வந்த ஒரு பரிசிலன் பொருள் பெறாமல் திரும்புவது தன் நாட்டை இழந்த துன்பத்தை விட பெருந்துன்பம் என்று குமணன் வருந்தியதாக பெருந்தலை சாத்தனார் குறிப்பிடுகிறார். எல்லாவற்றையும் கொடுப்பவன் என்று மலையமான் திருமுடிக்காரியை கபிலர் பாராட்டுகிறார். 83வது கேள்வி, பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது? பிழையா நன்மொழி என்று வாய்மையை குறிப்பிடும் நூல் எது? சிறுபானாற்றுப்படை, மதுரை காஞ்சி, நற்றிணை, ஐங்குறுநூறு. விடை நற்றிணை, சி, நற்றிணை. நற்றிணை பொய்மொழி கொடுஞ்சொல் என்று பொய்யை குறிப்பிடுகின்றது. 84வது கேள்வி, தன் திரைப்பட பாடல்கள் வழியாக எளிய முறையில் மெய்யியலை மக்களிடையே கொண்டு சேர்த்தவர் யார் என்று கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. மக்கள் அறிஞர், பகுத்தறிவு கவிராயர், கவி பேரரசு, கவியரசு. விடை கவியரசு கண்ணதாசன். 85வது கேள்வி, கூற்றுகள் 4 கொடுக்கப்பட்டுள்ளது. செப்பல் ஓசை பெற்று வரும், இயற்சீர் வெண்சீர் மற்றும் பயின்று வரும், 2 அடி முதல் 12 அடி வரை அமையும், ஈட்டுச் சேர்னால் காசு மலர் பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடியும். மேற்கண்ட கூற்றுகள் குறிப்பிடும் பாவின் வகை எது? பாருங்க, ஆசிரியப்பா, வஞ்சிப்பா, கலிப்பா. விடை ஏ, வெண்பா. 86வது கேள்வி, விற்பனையில் காற்றுப்பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற ஹைக்கூ கவிதையை எழுதியவர் யார்? விற்பனையில் காற்றுப்பொட்டலம் சிக்கனமாய் மூச்சு விடவும் என்ற ஹைக்கூ கவிதையை எழுதியவர் யார்? நாணர்காடன், புதுவை தமிழ்நெஞ்சன், கலாப்பிரியா, புலவர் குழந்தை. விடையார்னா பி, புதுவை தமிழ்நெஞ்சன்.
87வது கேள்வி சரியான இணைகளை தேர்ந்தெடு. ஓசையில் கொடுத்திருக்காங்க, அது எப்படி வரும்ட்டு. செப்பலோசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசை, இது சரியாக பொருந்தியுள்ளது. அகவலோசை தாழ்ந்து உயர்ந்து வருவது கிடையாது. துள்ளலோசை சொற்பொழிவாற்றுவது போன்று ஓசை, இது கிடையாது, இது தவறு. தூங்கலோசை தாழ்ந்தே வருவது, இது சரியான இணை. அப்ப சரியான இணைகள் என்னன்னா 1 and 4, விடை டி. அப்ப அகவலோசை அப்படின்னா சொற்பொழிவாற்றுவது போன்று ஓசை. துள்ளலோசை என்பது தாழ்ந்து உயர்ந்து வருவது துள்ளலோசை, மாற்றிக் கொடுக்கப்பட்டுள்ளது. 88வது கேள்வி, ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது. ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது, வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்று குறிப்பிடும் நூல் எது? ஈயாமை இழிவு இறப்போர்க்கு ஈயாது, வாழ்தலை விட உயிரை விட்டுவிடுதல் மேலானது என்று குறிப்பிடும் நூல் எது? குறுந்தொகை, கலித்தொகை, புறநானூறு, நற்றிணை. விடை பி, கலித்தொகை. வள்ளல்கள் மட்டுமின்றி புலவர்களும் ஈந்து மகிழ்ந்ததை இலக்கியம் பதிவு செய்துள்ளது. தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பெருஞ்சித்திரனாரின் பேருள்ளம் புறநானூற்றில் புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. 89வது கேள்வி, நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறம் காத்தலும் எவருடைய கடமை என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. நன்றும் தீதும் ஆய்தலும் அன்பும் அறனும் காத்தலும் எவருடைய கடமை என்று மதுரை காஞ்சி குறிப்பிடுகிறது. அரசன், அமைச்சர், படை தளபதி, ஒற்றர். விடை பி, அமைச்சர். 90வது கேள்வி, ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. ஜெயகாந்தன் எழுதிய சிறுகதை தொகுப்புகளில் பொருந்தாதவற்றை தேர்ந்தெடு. யுகசந்தி யாருக்காக அழுதான், இனிப்பும் கரிப்பும், புதிய வார்ப்புகள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை. யுகசந்தி சிறுகதை தொகுப்பு யாருக்காக அழுதான், குறும் புதினம். யாருக்காக அழுதான், குறும் புதினம். இனிப்பும் கரிப்பும் சிறுகதை தொகுப்பு, புதிய வார்ப்புகள் சிறுகதை தொகுப்பு, இன்னும் ஒரு பெண்ணின் கதை புதினம். அப்போ பொருந்தாதது கேட்டுக்கிறாங்க. 2, 5 பொருந்தாதது 2 மற்றும் 5. விடை டி. விடை டி, 2 மற்றும் 5. ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகள் குருபீடம், யுகசந்தி, ஒரு பிடி சோறு, உண்மை சுடும், இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, புதிய வார்ப்புகள். இவை அனைத்தும் ஜெயகாந்தனின் சிறுகதை தொகுப்புகளாகும். ஜெயகாந்தனின் குறும் புதினங்கள் பிரளயம், கைவிலங்கு, ரிஷிமூலம், பிரம்ம உபதேசம், யாருக்காக அழுதான், கருணை நாள் அல்ல, சினிமாவுக்கு போன சித்தாளு. இவை அனைத்தும் ஜெயகாந்தனின் குறும் புதினங்கள் ஆகும். ஜெயகாந்தனின் புதினங்கள் பாரிசுக்கு போ, சுந்தரகாண்டம், உண்டை போல் ஒருவன், கங்கை எங்கே போகிறாள், ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், இன்னும் ஒரு பெண்ணின் கதை, ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம். இவை ஜெயகாந்தனின் புதினங்கள் ஆகும். 91வது கேள்வி, ஒரு கதாசிரியரின் கதை என்ற ஜெயகாந்தனுடைய மொழிபெயர்ப்பு நூல் யாருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி குறிப்பிடுகிறது? ஒரு கதாசிரியரின் கதை என்ற ஜெயகாந்தனுடைய மொழிபெயர்ப்பு நூல் யாருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி குறிப்பிடுகிறது? புதுமைப்பித்தன், கி. ராஜநாராயணன், முன்சி பிரேம்சந்த், ஷேக்ஸ்பியர். விடை சி, முன்சி பிரேம்சந்த். வாழ்விக்க வந்த காந்தி என்பது பிரெஞ்சு மொழியில் வந்த காந்தி வாழ்க்கை வரலாற்றின் தமிழாக்கமாகும். ஒரு கதாசிரியரின் கதை முன்சி பிரேம்சந்தின் வாழ்க்கை வரலாறு. 92வது கேள்வி, எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும். எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும், ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் என்ற பாடல் வரிகளில் ஜெயகாந்தன் யாரை பற்றி குறிப்பிடுகிறார்? கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருகதாசி, உடுமலை நாராயண கவி. விடை பி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 93வது கேள்வி, தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய எடுத்து சொல்ல, தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல, தனது படைப்பின் மூலம் சிக்கல்களுக்கு தீர்வு தந்தவர் யார்? தான் வாழ்ந்த காலத்தில் சிக்கல்கள் பலவற்றை ஆராய எடுத்து சொல்ல, தன் பார்வைக்கு உட்பட்ட தீர்ப்பை சொல்ல, தனது படைப்பின் மூலம் சிக்கல்களுக்கு தீர்வு தந்தவர் யார்? சோ விருத்தாசலம், ரங்கராஜன், கி. ராஜநாராயணன், டி. ஜெயகாந்தன். விடை டி, ஜெயகாந்தன். 94வது கேள்வி, முதல் கூற்று, இவர் 80களில் கணையாளி இதழில் எழுத தொடங்கியவர்.
இவர் 80களில் கணையாளி இதழில் எழுதத் தொடங்கியவர். இரண்டாவது கூற்று, நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகளை எழுதியவர். என்ன? நதியின் கால்கள், 7வது சுவை, சொல்லாத சொல் ஆகிய 3 கவிதை தொகுதிகளை எழுதியவர். கப்பலுக்கு போன மக்கள் என்னும் நாவலையும் இவர் படைத்துள்ளார். மேற்கண்ட சிறப்புகளுக்குரிய நபரின் இயற்பெயர் என்ன? மேற்கண்ட சிறப்புகளுக்குரிய நபரின் இயற்பெயர் என்ன? விடை முகமது ரஃபி. சி. முகமது ரஃபி. 95வது கேள்வி, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யார்? மேரி, எலிசபெத், திருமுழுக்கு யோவான், மேற்கண்ட எவருமில்லை. விடை சி. திருமுழுக்கு யோவான். 96வது கேள்வி, இஸ்மத் சந்நியாசி என்பது எம்மொழி சொல். கிரேக்கம், பாரசீகம், லத்தீன், உருது. விடை பி. பாரசீகம். இஸ்மத் சந்நியாசி இவர் ஒரு தூய துறவி. வீரமாமுனிவர் திருச்சியை ஆண்ட சந்தா சாஹிப் என்னும் மன்னரை சந்தித்து உரையாடுவதற்காக 2 மாதங்களில் உருது மொழியை கற்றுக்கொண்டார். இவருடைய எளிமையும் துறவையும் கண்டு வியந்த சந்தா சாஹிப் இஸ்மத் சந்நியாசி எனும் பட்டத்தை வீரமாமுனிவருக்கு அளித்தார். இந்த பாரசீக சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். என்ன சொல்ல? இஸ்மத் சந்நியாசி என்ற சொல்லுக்கு தூய துறவி என்று பொருள். 97வது கேள்வி, கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் இவர் மூத்தவர். மலேசியாவில் இருந்தபோது படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களை படைத்தவர். இவர் யார்? கரிசல் எழுத்தாளர்களில் வரிசையில் மூத்தவர். மலேசியாவில் இருந்தபோது படைப்பு தொடர்பான பயிற்சி அளித்தவர். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்தவர். இவர் யார்? சரிங்களா? கி. ராஜநாராயணன், கு. ராஜகோபாலன், தி. ஜானகிராமன், கு. அழகிரிசாமி. விடை கு. அழகிரிசாமி. மென்மையான நகைச்சுவையும் சோக இழையும் ததும்ப கதைகளை படைப்பதில் பெயர் பெற்றவர் கு. அழகிரிசாமி. கீராவுக்கு இவர் எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை. கு. அழகிரிசாமி எழுதிய கடிதங்கள் இலக்கிய தரம் வாய்ந்தவை. இவர் பதிப்பு பணி, நாடகம் என பல துறைகளில் முத்திரை பதித்தவர். தமிழ் இலக்கியத்தில் இவர் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்துள்ளார். யாரு? கு. அழகிரிசாமி தமிழ் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டு திறனாய்வு நூல்களையும் படைத்தவர். 98வது கேள்வி, செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது எது? செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவது எந்த அணின்னு கேட்டிருக்காங்க. தற்குறிப்பேற்ற அணியா, தீவக அணியா, தன்மை அணியா, இல்ல நிரல் நிறை அணியா? விடை பி. தீவக அணி. தீவகம் என்னும் சொல்லுக்கு விளக்கு என்று பொருள். ஓர் அறையில் ஓர் இடத்தில் வைக்கப்பட்ட விளக்கானது அவ்வறையில் பல இடங்களிலும் உள்ள பொருள்களுக்கு வெளிச்சம் தந்து விளக்குதல் போல செய்யுளின் ஓரிடத்தில் நின்ற ஒரே ஒரு சொல் அச்செய்யுளின் பல இடங்களிலும் உள்ள சொற்களோடு சென்று பொருந்தி பொருளை விளக்குவதால் இவ்வணி தீவக அணி எனப்பட்டது. பொறுத்துக. 99வது கேள்வி, பொறுத்துக. அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் யானை சவாரி எண்ணங்கள் அறமும் அரசியலும். இது யாரு எழுதியிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் யாருன்னா முருகேச பாண்டியன். யானை சவாரி பாவண்ணன். எண்ணங்கள் எஸ் உதயமூர்த்தி. அறமும் அரசியலும் மூவா எனப்படும் மு. வரதராசனார். விடை டி. விடை 2, 4, 1, 3. விடை டி. 4 இணைகள் கொடுத்திருக்காங்க. இவற்றில் பகுபத உறுப்பிலக்கணத்தை தேர்ந்தெடு. மயங்கிய ஒளித்து அறியேன் தனிந்தது. மயங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ, இது சரியாக பொருந்தியுள்ளது. ஒளித்து ஒளி கூட்டல் இத் கூட்டல் உ தவறு. அறியேன் அரி கூட்டல் ஈ கூட்டல் ஏன், இதுவும் தவறு.
தனிந்தது தனி கூட்டல் இத் கூட்டல் தா கூட்டல் அது இதுவும் தவறாக உள்ளது. அப்ப விடை 1 மட்டும் விடை சி. மாநில அளவிலான இல்லம் தேடி தேர்வுல இன்னைக்கு நம்ம 10th தமிழ் 10வது தமிழ் கேள்விகளை நம்ம பார்த்தோம். அதுக்குண்டான விளக்கங்கள் விடைகள் மற்றும் விளக்கங்களை இந்த வீடியோல பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 வீடியோ தான் இருக்குது சரிங்களா. இதுனா 10th சோசியல் சயின்ஸ் மற்றும் வந்து பாத்தீங்கன்னா சயின்ஸ் ஒரு பார்ட் இருக்கு சரிங்களா. ஸோ இது முடிஞ்சது உங்களுக்கு பேசிக் டெஸ்ட் இதோட முடிஞ்சிடும். அடுத்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 டெஸ்ட் முடிஞ்சோன்னா ரிவிஷன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரிவிஷன் டெஸ்ட் நீங்க எழுதும் போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்த 6 இருந்து 10 வரைக்கும் கொடுத்த இந்த அனைத்து வீடியோக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க ஒவ்வொரு தேர்வையும் ஒவ்வொரு விளக்கத்தையும் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். மேலும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ ஒருவேளை புதுசா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்ப நீங்க ரிவிஷன் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ 6th and 7th தமிழ் வர போகுதா இந்த 6th and 7th வீடியோ நீங்க பார்த்துட்டீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க இந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணியாச்சுன்னா நீங்க அந்த புக்கை படிச்சுட்டு ஒரு ரிவிஷனுக்கு இதை பாருங்க. ஸோ அப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அது ரிவிஷனா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமையும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதை கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த வரக்கூடிய தேர்வுல சக்சஸா நீங்க அமையலாம் சரிங்களா. கண்டிப்பா உங்களுக்கு அனைவருக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு உறுதியா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு அனைவருக்கும் டிஎன்பிஎஸ்சில நீங்க கிளியர் பண்ணி ஒரு நல்ல போஸ்டிங் எடுப்பீங்க. ஸோ நன்றி வணக்கம்.